இனிய காலை வணக்கம். என் அன்பான நண்பர்களே, எஜமான்களே மற்றும் கடவுள்களே. மகோதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 2. இன்று நாள் 21, தேதி 24/5/25. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் மகோதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜெயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து மாஸ்டர்ஸ்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதல் நிகழ்ச்சியாக தியானம் மற்றும் இரண்டாவது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சியில் அனுபவங்கள் பகிர்தல். அதில் மாஸ்டர் திருமதி லாவண்யா மேடம் அவர்கள், நமது மிகப்பெரிய ஆசிரியர் மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள் பங்கு கொள்வார்கள். நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சுகந்தி மேடம் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் அவர்கள் இன்று பங்கு கொண்டு நம்மிடம் உரையாற்றுவார்கள். முதல் நிகழ்ச்சியாக தியானத்துக்கு செல்வோம். இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். இது மிக எளிமையானது. எந்தவித ஜபமோ மந்திரமோ ஸ்லோகமோ கிடையாது. நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது நீங்கள் அனைவரும் வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் ஒரு தரையில் விரிப்பில் சமணமாக அமரலாம் அல்லது சேரிலோ அமரலாம். சேரில் அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்லும் வரை கண்களை திறக்க வேண்டாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் 0 தாட்ஸ். இப்பொழுது நாம் அற்புதமான இசையை இசைப்போம். ஆனாபானசதி மூலம், அந்த நுட்பத்தின் மூலம் நீங்கள் தியானத்தை மேற்கொள்ளலாம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நான் சொல்லும் வரை கண்களை திறக்க வேண்டாம்.
நண்பர்களே, இன்னும் ஒரு நிமிடம் உள்ளது. நான் சொல்லும் வரை கண்களை திறக்க வேண்டாம். நண்பர்களே, இப்பொழுது இன்னும் 5 வினாடிகள் உள்ளது. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் 5, 4, 3, 2, 1 உங்கள் இரு கைகளையும் உரசி மெதுவாக உங்கள் கண்களின் மேல் வைக்கவும். அந்த சூட்டினை உணரவும். இப்பொழுது நீங்கள் மெதுவாக உங்கள் கைகளை கண்களின் மேலிருந்து எடுக்கவும். 5, 4, 3, 2, 1 நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் மெதுவாக கண்களை திறக்கவும். நண்பர்களே, இப்பொழுது நாம் ஒரு அருமையான தியானத்தை செய்து முடித்தோம். இன்று 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம். நாம் இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் மகோதார் ஃபவுண்டேஷன் அளிக்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 2 இறுதி நாள் இன்று. இன்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு நாம் தொகுதி 3க்கு போவோம். அது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். இன்று இறுதி நாள் நிகழ்ச்சியில் 3 மாஸ்டர்ஸ்கள் நம்மிடம் உரையாற்ற உள்ளார்கள். 2வது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சி அனுபவங்கள் பகிர்தல். நமது மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு மிகப்பெரிய ஆசிரியர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள் நம்முடன் உரையாற்ற உள்ளார்கள். அவருடன் சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் உரையாற்ற உள்ளார்கள். அனுபவங்களை, அதுவும் இல்லாமல் அனுபவங்களை பகிர்வதற்கு, தன்னுடைய அனுபவங்களை பகிர்வதற்கு ஓசூரில் இருந்து சீனியர் மாஸ்டர் திருமதி லாவண்யா சதீஷும் உரையாற்ற உள்ளார்கள். நான் அவர்கள் உரையாற்றுவதற்கு முன்னாக நமது தியானத்தின் பலன்களை நான் கூறுகிறேன். நாம் தினந்தோறும் தியான பயிற்சி மேற்கொள்வதால் நமக்கு உள்ளமைதி கிடைக்கும். நாம் சந்தோஷமாக இருப்போம். 2வதாக, நாம் செய்யும் பணிகள் சிறப்படையும். 3வதாக, நமக்கு தூக்கம் நேரம் குறையும். 4வதாக, நமது தீய பழக்கங்கள் அழிந்துவிடும். 5வதாக, நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். 6வதாக, நமக்கு சிந்தனை திறன் அதிகரித்து நம் செயல்களில் எது சரி எது தவறு என்று
சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் வளரும். ஏழாவதாக, நமது உடல்நிலைகள் சீராகும். எந்த உடல் உபாதைகள் இருந்தாலும் இயற்கையாக சீராகும். எட்டாவதாக, நம் சொந்தங்களின் அர்த்தம் புரிந்து வாழ்க்கை மேம்படும். ஒன்பதாவதாக, புரிந்து நமக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும். இப்பொழுது நான் சிறப்பு நிகழ்ச்சியில் அனுபவங்கள் பகிர்தலை திருமதி ஓசூர் சீனியர் மாஸ்டர் திருமதி லாவண்யா சதீஷ் அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கூறுகிறேன். திருமதி லாவண்யா சதீஷ் அவர்கள் 2018 டிசம்பரில் தியானத்திற்கு பயிற்சி ஏற்க தொடங்கினார். அதற்கு பிறகு லாக்டவுன் பீரியடில், இந்த கொரோனா டைமில் பல ஒர்க்ஷாப்ஸுகள் வீட்டிலிருந்து பயிற்சி மேற்கொண்டார். தெலுங்கு இன்னர் எனர்ஜி புரோகிராமில் அவர் கலந்து கொண்டார். சேத் ஒர்க்ஷாப் நடத்தினார். மேலும் பல ஆன்லைன் ஒர்க்ஷாப்ஸை நடத்தினார். அவருக்கு இதனால் இன்னர் ஞானம் கிடைத்தது. அவருடைய லைஃபில் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், சேஞ்சஸ் கண்டார். மிகவும் அவர் சந்தோஷம் அடைந்தார். அதை உணர்ந்தார். அவர் 3-4 மாதங்கள் தொடர்ச்சியாக சேவைகள் செய்தார். அவர் டிஜிட்டல் தியான மகா யக்னத்தில் ஆங்கரிங் செய்தார். சேவாஸ் நிறைய செய்தார். மேலும் பிரமிட் மெடிடேஷன் சேனல் மற்றும் பிரமிட் ஸ்ரீ சக்தி சேனல் சர்வீஸ் கிளாஸஸ் எடுத்துள்ளார். சர்வீஸ்கள் செய்து கிளாஸஸ் எடுத்துள்ளார். இப்பொழுது பல பள்ளிகளில் மெடிடேஷன் சொல்லிக் கொடுத்து வருகிறார் பள்ளி குழந்தைகளுக்கு. அவர் தன் வீட்டில் பிரமிட் கட்டியுள்ளார். அந்த பிரமிடில் பல மாஸ்டர்ஸ்களுக்கு அவர் தியான பயிற்சி கற்றுக் கொடுத்துள்ளார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தியானம் மேற்கொள்வது, தியான சேவைகள் செய்வது, இறுதி வரை இதை செய்து கொண்டு உறுதி கொண்டு சேவை புரிந்து வருகிறார். இப்பொழுது நான் திருமதி லாவண்யா மேடம் அவர்களை பேச விழைகிறேன். மேடம், நீங்க உங்க அனுபவங்களை பகிரலாம் மேடம். தொடரலாம் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ஐயா. ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த இனிய காலை வேளையில தியானம், ஆத்ம ஞானம் கொடுத்துட்டு இருக்க மகாவதார் பாபாஜி ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். முதல் நம் பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவங்களுக்கும், என்னோட தாய் தந்தையருக்கும் என்னோட தாழ்மையான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கலாம். ஸோ நான் தியானத்துக்கு வந்தது எல்லாமே சார் சொல்லியிருந்தாரு. 2018 2018 நான் தியானத்துக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி எங்க அக்கா தீபாக்கான்னு சொல்லிட்டு வேப்பனப்பள்ளியில இருக்காங்க. அவங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 2005 அந்த டயத்துல இருந்தே தியானத்துல இருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, அப்பப்போ சொல்லுவாங்க, தியானம் பண்ணு நல்லா இருக்கும், சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து என் வாழ்க்கை ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. எதுவுமே வந்து குறை அப்படின்னு, தேவைகளும் இல்லை, குறைகளும் இல்லை. ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கை. அம்மா அப்பா வீட்லயும் சரி, எங்க மாமனார் மாமியார் வீட்லயும் சரி, எங்களுக்கு வந்து கூட்டு குடும்பம். 4 மாமியார் மாமனார் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும். ரொம்ப அன்பா பார்த்துப்பாங்க. அங்கேயும் வந்து
லேட்டா எந்திரிச்சாலும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. வேலை செய்யலன்னாலும், ஏம்மா வேலை செய்யலன்னு கூட கேட்க மாட்டாங்க. வந்து வேலை செய்யுன்னு கூட கூப்பிட மாட்டாங்க. அவ்ளோ வந்து கேரிங்கா பார்த்துப்பாங்க. அவரும் என்னோட ஹஸ்பண்டும் அப்படிதான். என் குழந்தையும் அவ்ளோ நல்லா இருந்தது லைஃப். ஒரு பிரச்சனையுமே அப்படி நீட் எதுவுமே இல்ல எங்களுக்கு. ஸோ அந்த மாரி தான் போயிட்டு இருந்தது. 2005ல எனக்குள்ள மாற்றம் ஏற்பட்டது. எனக்குள்ள நெறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. இன்னர் வாய்ஸ்க்கு நான் எப்பவுமே கனெக்ட் ஆயிருப்பேன். இன்ட்யூஷன் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே எனக்கு கனெக்டட்ல இருக்கும். ஸோ அப்பப்போ நான் ஏதாவது சொல்லுவேன். அது கரெக்ட்டா அந்த மாதிரி வந்து நடக்கும். பட் அத வந்து நான் ரொம்ப பெருசா எடுத்துட்டு போனது கிடையாது. பட் ஆனா 2005ல இன்னும் ரொம்ப ஆழமா என்ன நான் திருத்திக்கிறதுக்கு உள்ள இருந்து வாய்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. நான் அது ரொம்ப கேட்பேன். அப்போ மாறுதல் ஏற்பட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து வாழ்க்கை மேல பிடிமானமே இல்லாம போயிடுச்சு. நான் ஐடி துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 10 வருடங்களா வேலை செஞ்சேன். எனக்கு வந்து ரொம்ப வேலை வந்து ஐடில வந்து நான் நெறைய சாதிக்கணும். புதுசா கம்பெனி வைக்கணும். ரொம்ப ஹை பொசிஷனுக்கு போகணும். அதுக்கப்புறம் புதுசா நம்மளே ஒரு கம்பெனி இந்த மாரிலாம் இருந்துட்டு இருந்தது. ஆனா சடனா எனக்கு லைஃப்ல வந்து எதுவுமே பிடிக்கல. எதுவுமே பிடிக்கல. ஓகே வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு கல்யாணம் பண்றோம், குழந்தை பொறக்குது. அப்புறம் அது குழந்தை வந்து வளரணும், அதுக்கு சம்பாதிக்கணும், அதுக்கு சொல்லிக் குடுக்கணும், அது ஸ்கூலுக்கு போகணும், பெருசாக்கணும், வேலைக்கு போக வைக்கணும், கல்யாணம் பண்ணணும். இதுதான் நம்ம அப்பா, அம்மாவும் பண்ணாங்க. நம்மளும் அதான் பண்ண போறோமா? அதுக்காகவா வந்தோம்? அதுதான் பர்ப்பஸா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ரொம்ப ஆழமான கேள்விகள் வர ஆரம்பிச்சது. எதுவுமே புடிக்கல. அப்போ 2016ல நாங்க வந்து சென்னையிலருந்து பெங்களூருக்கு வந்தோம். அப்போ என்னோட வேலைய நான் விட்டுட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்காக மாறுனோம். அவருக்கு புதுசா வேலை வேற மாற்றம் ஏற்பட்டதுனால, அங்கருந்து இங்க வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ வேலைய விட்டுட்டு, நான் வந்து ஒரு 1 வருஷமாவது எனக்கு என்ன ஆகுது? எனக்கு என்ன வேணும்ன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சுத்தமா எனக்கு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஐடி கம்பெனில வேலைக்கு போகணும் அப்படின்றதே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள கேள்விகள் இன்னும் ஆழமா வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ண வந்து கோயில்லயே வந்து தவறா நடந்து கஷ்டப்படுத்திட்டாங்கன்ற நியூஸ் கேட்ட உடனே எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். அங்க சொல்லுவாங்க, கடவுள் அப்படின்றது யாருமே இல்ல. எல்லாருமே கடவுள் தான். ஆ கடவுள் வந்து இல்ல அப்படின்னு சொன்னது என்னால நம்பவே முடியல. தியானத்துல கடவுள் இல்லன்றது நம்ப முடியல. ஏன்னா நான் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிறது. அதுக்காக டெய்லி கோயிலுக்கு போயிட்டு அங்க கோயில்லயே கடக்குற ஆள் கிடையாது. ஆனா ஆழ் மனசுல, இதயத்துல கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கும் கடவுளுக்கான. நிரந்தரம் நான் வந்து கடவுளோடயே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு எப்பயுமே. அந்த மாரி ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இது சாமி இல்லன்னு சொன்னா என்னால அப்ப ஏத்துக்க முடியல. ஆனா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எனக்குள்ள கேள்வி வந்தது. அப்ப நீ இருக்கேன்னா, அந்த குழந்தை வந்து ரொம்ப வந்து இன்னசென்ட் இல்லையா? சின்ன குழந்தை. அத அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது கூட நீ வரலன்னா, அப்ப எத்தன தடவ நான் கூப்பிட்டா நீ வரப்போற? நம்ம வந்து லாஜிக்கல் மைண்ட் யூஸ் பண்ணுவோம். வருவாரா? வரமாட்டாங்களா? ஆபத்து காலத்துல வருவாங்களா? வரமாட்டாங்களா? அப்படின்னு நெறைய நமக்கு இருக்கும் இல்லையா? ஆனா, அந்த குழந்தை வந்து ரொம்ப வந்து புனிதமா கூப்பிடுது உன்ன. வலியால கூப்பிடுது. எந்த அம்மாவா இருந்தாலும் ஓடி போயிடுவாங்க. ஆனா, அது வந்து இவருக்கு பால் குடுத்த, அவருக்கு ஞான பால் ஊட்டுன, இவங்களுக்கு இது செஞ்சேன்னு சொல்ற கடவுள், ஏன் இப்ப அந்த குழந்தைக்காக வரல? குழந்தைய ஏன் காப்பாத்தல? அப்போ இருக்குதா? இல்லையா? கடவுள் இருக்காங்களா? இல்லையா? அப்படின்ற மாரி கேள்விகள்லாம் ரொம்ப அதிகமாயி, எனக்குள்ள நான் அழுதுகிட்டே இருப்பேன். அப்போ வந்து கோவம் வர ஆரம்பிச்சது எனக்கு கடவுள் மேல. "நீ இருந்தா கண்டிப்பா நீ இருந்தா என்ன சந்திச்சே ஆகணும். நான் உன் சட்டைய புடிச்சு கேட்க போறேன். ஏன் அந்த குழந்தைய காப்பாத்தலன்னு எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நான் நரகத்துக்கே போனா கூட உன்ன மீட் பண்ணிட்டு தான் போவேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ எனக்குள்ளேயே நான் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு. சரி ஓகே. எங்க அக்கா வந்து தியானமாக யக்னத்துக்கு போலாம் வரியா? அப்படின்னு கூப்பிட்டாங்க 2008ல. சரி, இங்க தான் நம்ம சாமி மேல வந்து சண்டை போட்டோம்ல. அப்போ அதுதான் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்ப கடவுள் இல்லன்னா வேற தான் என்ன இருக்குன்னு பார்ப்போமே! அப்படின்றதுக்காக போனது தியான மகா யக்ஞம் 2018ல. உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பிரமிடா எனக்கு இமேஜஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ என்னோட முகத்தையே நான் ரொம்ப கிட்டக்க இங்க பார்த்துக்கிட்டேன். சேத்து பாலகிருஷ்ண சாரும், ராமாச்சாரி சாரும் வந்து ஸ்டேஜ்ல வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. கைடட் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல எனக்கு பிரமிடா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட முகத்தையும் இந்த மாரி கிட்ட பார்த்துக்கிட்டேன். என்னன்னு கேட்டா, உன்னோட ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பத்ரிஜி ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டேன். ஆ இத கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டு வந்துட்டேன்.
நான் பிரமிடு வருது ஏன் அப்படின்னு கேட்டேன். நீ பிரமிடு கட்ட போற அப்படின்னாங்க. சரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு வந்தனே தவிர அதுல நம்பிக்கை எல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு. சரி நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, அது தாடை மூலமா தெரியுது. இல்லைன்னா வந்து நமக்கு வந்து ஃபோர்த் ஐ மூலமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டேன். சரி இதுல நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. அதே நேரத்துல அந்த பொண்ணு வந்து ஏன் இப்படி நடக்குது? அவங்களுக்கு என்ன தண்டனை குடுத்தா சரியா போகும் அப்படின்றது இன்னும் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. நானும் வந்து என்னோட கற்பனையிலேயே அவங்களுக்கு நெறைய தண்டனை குடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சார் யாரோ வந்து காப்பாத்துறாங்க. ஸோ அதுக்கு நான் இன்னொரு அதாவது பொலிட்டிக்கலா யாரோ காப்பாத்துறாங்க. இல்ல வந்து இவங்க காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து வேற வேற விதமா அவங்களுக்கு வந்து தண்டனை குடுத்து பார்க்குறேன். தப்பிக்கிறாங்க. திருப்பி நான் ஃபோர்ஸ் பண்ணி குடுக்குறேன். அப்புறம் பயங்கரமா ஒரு காளி மாதா ரூபத்துல தண்டனை குடுத்து பார்க்குறேன். ஆனாலும் அவங்க மாறவே இல்ல. அப்போ அவங்க மாறணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்படின்னு எனக்குள்ள கேட்கும்பொழுது மாற்றம் அவங்களுக்குள்ள இருந்து தான் வரணும். அப்பதான் அவங்க திருப்பியும் அந்த தவற செய்ய மாட்டாங்க. அது தவறுன்னு புரிஞ்சா மட்டும் தான் செய்ய மாட்டாங்கன்ற சத்தியத்த எனக்குள்ள இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப செய்யக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது தான், அதுக்கு தான் நான் உனக்கு தியானத்த குடுத்துருக்கேன்றத 1 வருஷம் கழிச்சு எனக்கு உள்முகமா சொல்லுச்சு. அந்த தியானத்த நீ பரப்ப ஆரம்பிச்சா, அவங்களுக்குள்ள மாற்றம் வரும். "திருடனாய் பார்த்தால் திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு" எம்ஜிஆர் பாடல் இருக்குல்ல. அந்த மாதிரி நமக்குள்ள மாற்றம் வந்தா மட்டுமே உலகம் மாறும். அப்போ நான் கேட்டேன், ஒருத்தருக்குள்ள மாற்றம் வந்தா மாறுமா அப்படின்னு கேட்டா, கரெக்ட்டா பத்ரிஜியோட மெசேஜ். நீ ஒருத்தர் மாறுனா பிரபஞ்சத்துல அவ்ளோ பெரிய மாற்றம் நிகழும். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாரி சொல்லுவாங்கல்ல. ஒரு சின்ன பட்டாம்பூச்சியோட இறக அசைக்கிறதுனால கிளைமேட்டே மாறுது அப்படின்னும்போது, நம்ம ஒருத்தருக்குள்ள வர மாற்றம் இந்த உலகத்துல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். எவ்வளவோ மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு. நான் தியானம் பண்றதுனால என்ன நடக்கப் போகுது? நான் மாறுறதுனால என்ன நடக்கப் போகுது? அவங்க மாறிடுவாங்களா? கெட்டது நடக்காம இருக்குமா? அப்படின்ற கேள்வி எல்லாம் எழும்போது பத்ரிஜியோட மெசேஜ் நீட்டா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சது, உங்க தேடுதல் வந்து ரொம்ப ஆழமா இருந்ததுன்னா, உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்னொரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, எங்கேயாவது போனா, நமக்கு வந்து தவறா நடந்துப்பாங்க இல்லையா? பெண்கள் கிட்ட. அந்த மாரி நடந்துக்கும் பொழுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுவும் பண்ண முடியாத நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, அந்த நேரத்துல வந்து எங்க வீட்ல வந்து மகாபாரதம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அ ராமாயணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்க வீட்ல டிவில ஓடிட்டுருக்கும். டிவி இல்லாத காலத்துல கூட பக்கத்து வீட்ல எதிர்த்த வீட்ல ஒரு பாட்டி வீடு இருக்கும். அந்த வீட்ல போய் பார்த்துட்டு வருவோம். அந்த ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு யார் வீட்லயும் போய் எதுவும் கேட்காத ஆட்கள், அந்த மகாபாரதத்துக்காக அவங்க வீட்ல போய் உட்காந்து பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் எங்க வீட்ல டிவி வந்ததுக்கப்புறம் அத பார்த்துட்டுருப்போம். ஸோ இந்த மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ வந்து சீதா மாதாவையோ, இல்ல பார்வதி மாதாவையோ தொட்டா, அவங்க வந்து பஸ்மம் ஆயிடுறாங்க. தொடக்கூட முடியாது அவங்களால. ஏன் நம்மளுக்கு அந்த மாரி நடக்க மாட்டேங்குது? ஏன் அந்த மாரி நமக்கு நம்மள அந்த மாரி ஒரு தவறான எண்ணத்தோட தொடும்பொழுது, அவங்களுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குதுன்ற கேள்வி எனக்குள்ள இருந்துட்டு இருந்தது. அப்ப நான் என்ன நெனச்சுக்கிட்டேன்னா, அவங்கள மாரி நம்ம புனிதமா கிடையாது. அதனால தான் நடக்கல. அப்படின்னு சின்ன வயசுல இருந்து நான் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு எடுத்தா சீதா மாதா மாதிரி ரொம்ப புனிதத்தோட பொறக்கணும். புனிதத்தோட இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்ப இருக்கிற ஞானம் எனக்கு அவ்வளவுதான். அந்த ஞானத்துல எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ அவங்கள மாரி நம்ம வந்து பியூரா இல்ல. நம்ம எண்ணங்கள் பியூரா இல்லையா? எது பியூரா இல்லன்னு சொல்லிட்டு எனக்குள்ள கேள்வி இருந்துட்டே இருந்தது. இன்னர் இன்ஜினியரிங் அட்டெண்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல. நெறைய செஷன் ஆன்லைன்ல வந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் வந்து போய் அட்டெண்ட் பண்ணணும்னு நெனைப்பேன். ஆனா வீட்ல வந்து அத்தன நாள் விட்டுட்டு போக முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். நெறைய இருக்கும் இல்லையா? அப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் ஆனதுனால, எனக்கு ஞான தேடுதல் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. எல்லா செஷன்லயும் ஆ ஜூம் கிளாஸஸ் அப்பதான் ஆரம்பிச்சது 2019ல. எல்லா கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப நான் இன்னர் இன்ஜினியரிங்ல 5லேருந்து 6 மெடிடேஷன் இருக்கும். ஹை எனர்ஜிஸ் இருக்கும். தாடை மாஸ்டர்ஸ் எல்லாம் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து, பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி ஒரு நாள் மெடிடேஷன்ல எல்லாருமே வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி வைகுண்டத்துக்கு போறோம் அப்படின்னு எனக்கு பயங்கர குஷி. ஏன்னா அவர்கிட்ட தானே பஞ்சாயத்து வச்சிருக்கோம் நம்ம. கேட்கிறோம் இல்லையா நம்ம கேள்விகள்லாம் அப்படின்றதுக்காக. சீதா மாதான்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரின்னு போய் நிக்கிறேன். அவங்க எனக்கு முதுகு காட்டிட்டு நிக்கிறாங்க. எல்லாருமே தரிசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து தெரியுது. லக்ஷ்மி தேவி தெரியிறாங்க. அங்க வந்து படுத்துட்டு இருக்காரு. எனக்கு தெரியுது அவங்க வந்து முதுகு காட்டுறாங்க. ஆ நாராயணன் வந்து சிரிக்கிறாரு. ஒரு
குறும்பான ஒரு புன்னகை அவர்கிட்ட இருந்து. அது எனக்கு உணர முடிஞ்சுச்சு. எனக்கு கண்ல தண்ணி தார தாரையா ஒழுகுது. எல்லாரும் பார்க்குறாங்க. "நீ எனக்கு மட்டும் ஏன் முதுக காட்டுற?" அப்படின்னு சொல்லும்போது, அங்கருந்து 3 மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. யா சில பேருக்கு வந்து லக்ஷ்மி தேவி அவங்க முதுக காட்டுறாங்க. அவங்க தரிசனம் குடுக்கல. அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அதாவது என்ன நான் குறைவா நினைக்கிறேன். லக்ஷ்மி சீதா மாதாவ ரொம்ப உயர்வா நினைக்கிறேன். அந்த மாரி உயர்வு, தாழ்வு இருக்கிற இடத்துல சீதா மாதாவால தரிசனம் குடுக்க முடியாது. ஏன்னா, நீ எப்போ உன்ன வந்து என்ன மாரி நினைக்கிறியோ, அந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறியோ, ஏன்னா அதுதான் சத்தியம். அந்த நேரத்துல தான் நான் உன்னால வந்து உன்கிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாஸ்டர் மூலியமா மெசேஜ். அது எனக்கு தெரியும் எனக்காக வந்த மெசேஜ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு அந்த உணர்வு. நான் ரொம்ப கம்மி. நான் வந்து சீதா மாதா ரொம்ப உயர்வான இடத்துல இருக்காங்க. அவங்கள மாதிரியே ஆகணும், அவங்கள மாதிரியே ஆகணும், பார்வதி மாதா மாதிரி ஆகணும் அப்படின்ற அந்த உணர்வு நிலையிலேயே இருந்துட்டு இருந்தேன். ஆனா, அது வந்து இந்த மாரி முடிஞ்சுச்சு. அன்னைக்கு ஃபுல்லா ஒரே அழுகையா இருந்துச்சு எனக்கு தியானத்துல. அதுக்கப்புறம் கண்ண தொடச்சுட்டு வந்தேன். ஏன் வந்து நான் எப்படி மாத்திக்கிறது? என்ன வந்து எத எத ச எந்த ஞானத்தால என்ன நான் மாத்திக்க முடியும்ன்னு கேட்கும்போது, அதுக்கு தேவையான ஞானங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருந்தது. YouTube மூலமாவோ, பத்ரிஜி மெசேஜஸ் மூலமாவோ, புத்தகங்கள் மூலமாவோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சது. ஆனா இத ஏத்துக்கிறது ஏன்னா சின்ன வயசுல இருந்து இருந்த உணர்வு இல்லையா? அத ஏத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப 1 வருடம் அந்த மாதிரி ஆச்சு எனக்கு. ஆனா ஞானத்தால மட்டுமே, ஆத்ம ஞானத்தால மட்டுமே அது நடந்தது, சாத்தியமாச்சு. அந்த 1 வருஷம் கழிச்சு என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நாள் நான் வந்து காலையில தியானம் பண்ணா ரொம்ப ஹை எனர்ஜிஸ் வரும்போது நான் தூங்கணும்னு தோணும். படுத்துருவேன். படுத்த உடனே எனக்கு நல்ல இமேஜஸ் வரும். நமக்கு வந்து அவங்க ஹையர் டைமென்ஷனுக்கு போக முடியும். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு அ விஷன். என்னன்னா, நான் வந்து ஒரு இடத்துல இருந்து அதாவது எங்க ஊர் தான். எங்க ஊர்லேருந்து ஒரு வீட்லருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். 2ம் எங்க வீடு தான் அப்படின்னு தோணுச்சு. அந்த வீட்லேருந்து போகும்போது நைட்டு ரொம்ப அ 1 மணி, 2 மணி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இருட்டா இருக்கு. ஆளுங்க யாருமே இல்ல. ஆனா நம்ம ரொம்ப தைரியமா, ஆனந்தமா போயிட்டுருக்கேன் நான். ரொம்ப சந்தோஷமா போயிட்டுருக்கேன். போயிட்டே இருக்கும்போது பார்த்தா, ரொம்ப ரொம்ப பெரியசா ஒரு உருவம். ஒரு ராட்சச உருவம். அரக்கன். என்ன வந்து நான் அவங்க பாட்டுக்கு அரக்கன் வந்துட்டுருக்காங்க. நான் பயப்படாம நானும் போயிட்டே இருக்கேன். வந்த உடனே நான் உன்ன சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சுட்டு நான் சொன்னேன், உன்னால என்ன சாப்பிட முடியாது. நான் சீதா மாதாவோட இணைஞ்சிருக்கேன். நானும் சீதா மாதா ஒண்ணுதான். உன்னால என்ன சாப்பிட முடியாது." "அப்படியா? சீதா மாதா உனக்காக வருவாங்களா?" அப்படின்னு. "கண்டிப்பா வருவாங்க. எல்லாருக்காகவும் வருவாங்க." அப்படின்னு சொல்லி. "ஸோ இங்க வர சொல்லு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அந்த வழியா ஒரு சின்ன பொண்ணு அப்போ கிராஸ் பண்றாங்க. அவங்கள காட்டி, "இவங்க தான் சீதா மாதா." அப்படின்னு சொன்னேன். எனக்குள்ள என்ன எண்ணம்னா, எல்லாருமே சீதா மாதாக்கள் தான் அப்படின்ற உணர்வு ரொம்ப அதிகமா இருந்தது. ஒன்னஸ் அப்படின்ற ஏகத்துவம் அப்படின்ற நிலையில இருந்தேன் நான் அப்போ. அப்போ வந்து நான் என்ன சொன்னேன், அவங்க சீதா மாதா தான் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா, எல்லாருமே சீதா மாதா, பார்வதி மாதா தான். எல்லாருக்குள்ளயும் சைத்தன்யம் இருக்கு அப்படின்ற ஞானம் எனக்கு ஆழமா பதிஞ்சிருந்தது. அந்த குழந்தைய காட்டி நான் சொன்னேன். சொன்ன உடனே அந்த அரக்கன் வந்து குனிஞ்சு, "நீங்க சீதா மாதாவா?" அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு கீழ குனிஞ்சு கேட்டாரு. கேட்டதுக்கு, "ஆமா" அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நானும் திரும்பி பார்க்குறேன். அவரும் பார்க்குறாரு. அந்த சின்ன பொண்ணு உருவத்துல இருந்து சீதா மாதாவா வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் இப்டி திரும்பறதுக்குள்ள காணாம போயிட்டாங்க. அரக்கனும் காணோம், அவங்களையும் காணோம். என்னன்னா, என்ன டெஸ்ட் பண்றாங்க. நான் அந்த நிலைக்கு வந்துட்டேனா? நான் வந்து என்ன மதிக்கிறேனா? மத்தவங்களையும் மதிக்கிறேனா? எப்படி நான் மத்தவங்கள நெனைக்கிறேன்? அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் அதுல பாஸ் ஆனதுக்கப்புறம், எனக்கு அவங்க உருவத்த காமிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, "எப்பயுமே நான் உன் கூட தான் இருப்பேன். உன் கூடயே நான் உன்ன புரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அங்க மாயமா மறைஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி எனக்கு நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நமக்குள்ள என்னென்னமோ இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள். அதாவது ஆ நம்ம நெறைய நெனச்சு வச்சிருப்போம். பெண்கள்னா ரொம்ப கம்மி, ஆண்கள் ரொம்ப உயர்வு, அவங்க இவங்களுக்கு அடிமை. இந்த மாரிக்கெல்லாம் கேட்டு கேட்டு ஈவன் இந்த சாமியோட படங்கள் அப்டின்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு இருந்தா கூட சிவன வந்து ரொம்ப உயர்வா காட்டுவாங்க. பார்வதி மாதாவ மட்டமா காட்டுவாங்க. சிவனுக்கு எல்லாமே தெரியுமா? பார்வதி மாதாவுக்கு தெரியாது. அது எப்படி? எப்படி இருக்க முடியும்? சரி பாதியா இருக்கிறவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா, அப்புறம் நான் வந்து அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் அ அ சீதா படிக்கும்பொழுது எனக்கு புரிய ஆரம்பிச்சது.
அதாவது ஆண் பெண் அப்படின்றது சரீரம் மட்டும், நம்ம ஆத்மாக்கள். நம்ம பல தடவை வந்து பெண் சரீரத்தை எடுத்துட்டு வருவோம், பல தடவை ஆண் சரீரத்தை எடுத்துட்டு வருவோம். பத்ரிஜி சொன்ன விஷயம் இது. இது எத்தனை ஜென்மங்கள், இப்ப நான் வந்து ஒரு 1000 ஜென்மங்கள் வந்து என்லைட்டன்மெண்ட்டுக்கு எனக்கு தேவைப்படுதுன்னா, அதுல 500 ஜென்மங்கள் ஆண் சரீரத்திலயும் 500 ஜென்மங்கள் பெண் சரீரத்திலயும் எடுத்துட்டு வருவேன். அதுல இருந்து பிச்சைக்காரன்ல இருந்து ஒரு சக்கரவர்த்தி வரைக்கும் இருக்க எல்லா வகையான பாத்திரங்களும் போடணும் ஒருத்தர். எல்லா அனுபவங்களையும் கேட்கணும், அதாவது உணரணும். அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு நான் இங்க வந்து அதுல இருந்து நான் லெசன்ஸ கத்துப்பேன், பாடங்கள கத்துப்பேன். இது எல்லாருக்கும் நடக்கும். அப்போல இருந்து நான் ஒருத்தரை பார்க்குற விதமே மாறி போச்சு. எப்பயுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். பிச்சைக்காரங்க வந்தா கூட நீங்க வாங்க போங்க தான் கூப்பிடுவேன் எல்லாரையுமே. அதெல்லாமே இருக்கும். ஆனாலுமே அவங்கள வந்து சைத்தன்யமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஆத்மாவா பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆத்மா இருக்கிறத உணர ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு பாடங்களும் நமக்கு லெசன்ஸ் வந்து யுனிக்கா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே பத்ரிஜி வந்து பூக்கள பறிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் பூக்கள் கூட பறிக்கக்கூடாது. பூக்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்ளோ ரொம்ப பிடிக்கிற விஷயத்த செய்யக்கூடாதுன்றாரே! நான் ஆர்கியூமென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். மனசுக்குள்ளேயே தான். ஆர்கியூமென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா, அம்மா செடி காய்க்குது, பூ பூத்து காய் வருது, காய சாப்பிடுறோம். இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு கனிஞ்சுது, கனிய சாப்பிடுறோம். கனியே சாப்பிடும்போது, அதுலருந்து அம்மாவையும், குழந்தையும் பிரிக்கிற மாரி சொல்லியிருந்தாரு பத்ரிஜி. அப்புறம் காயும், கனிய மட்டும் பிரிச்சு சாப்பிடுறோமே, அது மட்டும் பாவம் இல்லையா? அதுக்கு செய்யக்கூடாதா? அப்புறம் நான் உயிரோட இருக்கக்கூடாதா? செத்துடணுமா? நான் பசிக்கு என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்கிற மாரி, "பசிக்கும்ல, அப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டே இருக்கேன். அப்போ வந்து எனக்கு அ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட புத்தகங்கள வாங்கிட்டு வந்திருந்தேன், கன்னியாகுமரிக்கு போம்போது. அது ரொம்ப 1 வருஷம், 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து படிக்கவே இல்ல. அன்னைக்கு எனக்கு படிக்கணும்னு தோணுச்சு. சரின்னு எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள என்னாச்சு, நான் பூக்கள் எல்லாம் ரொம்ப மாலையா கோர்த்து கடவுளுக்கு போட்டுட்டே இருப்பேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த ஊசி போட்டு இப்படி குத்தும்போது, என் தலையில யாரோ தலை பயங்கரமா வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நான் வந்து பூக்கள எப்படி குத்தும்போது எப்படி பூக்களுக்கு வலிக்குமோ, அதே மாரி தான் ஊசியால என்ன குத்துனா வலிக்கிற மாரி உணர்வு ஏற்பட்டு, அப்பதான் 2த்தையும் லிங்க் பண்ணேன். ஓகே, நான் பூக்கள குத்துறதுனால தான் எனக்கு தலை இவ்ளோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு, நான் அப்புறம் பூக்கள கோர்க்கறத விட்டேன். விட்ட உடனே எனக்கு தலைவலி சரியா போச்சு. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட புத்தகத்த எடுத்து படிச்சா, நான் ஃபர்ஸ்ட் பக்கத்த திருப்பவே இல்ல. ஒரு ரேண்டமா ஒரு பக்கத்த திருப்புன உடனே அந்த இடத்துல வந்து ஆ எனக்கு கிடைச்ச மெசேஜ் என்னன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காளி மாதாக்கு வந்து பூஜை பண்ணுவாரு இல்லையா? அப்ப அந்த கோயில்ல வந்து நெறைய வந்து பூக்கள் எல்லாம் வந்து வச்சிருப்பாரு. நந்தவனம் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சிவலிங்கம் இருக்கும். அங்க வில்வ மரம் எல்லாமே இருக்கும். அவர் பூக்கள பறிச்சு, பூஜைகள் செஞ்சு அவர் சந்தோஷமா இருப்பார். இதுதான் அவரோட டெய்லி ரொட்டீனா இருந்தது இல்லையா? அப்போ வந்து அங்க வில்வ மரத்துல இருந்து இலைய பறிச்சு சிவனுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக பறிக்க போனாரு. பெரிய கிளை ஒண்ணு டபக்குன்னு உடைஞ்சிருச்சு. அவர் பறிக்கும்பொழுது, இலைய பறிக்கும்பொழுது. மேடம் அடிச்சு. ம். மேடம் அவங்க திருமதி சீனியர் மாஸ்டர் சுனிதா மேடம் அவங்க வந்திருக்கிறாங்க. ம். உங்க நிகழ்ச்சியை ஜஸ்ட் ஒரு கேப் கொடுத்து தொடரலாம். ஏன்னா அவங்க ஒரே ஒரு நிமிஷம். இத கம்ப்ளீட் பண்றேன். இந்த சென்டென்ஸ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஆ ஆ அவட அதுக்கு பிறகு அவங்க ஓகே. சோ அந்த அந்த கிளை உடைஞ்சபோது அவருக்கே கை உடைஞ்ச மாதிரி இருந்தது. எனக்கு அவரோட கை உடைஞ்சா எப்படி வலிக்குமோ, அந்த அளவுக்கு அவருக்கு வலிச்சது. அப்பதான் உணர்ந்தாராம், இதுக்கும் உயிர் இருக்குல்ல. நம்ம வந்து பறிக்கும்பொழுது அதுக்கும் வலிக்கும் தானே. இனிமே பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து வில்வ மரத்த பறிக்கிறதே கிடையாது. இதே மாரி ஆனா பூக்கள பறிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு 15, 20 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் காலையில ஒரு 3, 4 மணிக்கு பூக்கள பறிக்க போகும்போது, அந்த வெண்ணிறமான பூக்கள், அந்த இருள் நிறைந்த அந்த காலை நேரத்துல அந்த வெண்ணிற பூக்கள் வந்து போய் பறிக்கலான்னு போனா, அதுவே ஒரு பிரபஞ்சத்துல இருக்க இறைவனுக்கு மாலையா வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்றது அந்த உணர்வு அவருக்கு தோணுச்சாம். அவர் பறிக்க போனவரு ஷாக் ஆயி வேற பின்னாடி வந்துட்டாராம். ஐய்யய்யோ! இதுவே ஆல்ரெடி மாலையா இருக்கு பிரபஞ்சத்துக்கு. நான் ஏன் பறிச்சு கோயிலுக்கு போடணும்? அப்படின்ற உணர்வு வந்த உடனே அவர் பறிக்கிறத நிறுத்திட்டாருன்றது புரிஞ்சுச்சு. இது வந்து படிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நமக்கான மெசேஜ் இது.
சோ இறைவனுக்கு ஆல்ரெடி இறைவனுக்கு அது அர்ப்பணிச்சுதான் இருக்கு தன்னை. அது தனியா பறிச்சு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தேவைன்னா பறிக்கணும் அப்படின்ற உணர்வு எனக்குள்ள இருந்து வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட ஹஸ்பண்டும் கூட. ஒரு நாள் பூக்களை பறிக்கும் போது நிறைய இருக்கு என்னால பறிக்க முடியலையே அப்படின்னு நான் ஹாப்பியா பறிச்சுட்டு இருக்கேன். அவர் வந்து சொன்னார், நிறைய இருக்குன்னா ஏன் பறிக்கிற, உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பறி, எதுக்காக இன்னொருத்தருக்கு யாருக்காவது வேணும்னா எடுத்துப்பாங்கல்ல அப்படின்னும் போது, ஓ நம்ம இயற்கையில நமக்கு தேவையான அளவு மட்டும்தான் எடுக்கணும், மத்தவங்களுக்காகவும் விடணும். நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு, தேவைக்கு மீறி ஒரு பொருள் கூட எடுக்கக்கூடாது அப்படின்றத உணர ஆரம்பிச்சு நான் பூக்களை பறிக்கிறதை நிறுத்திட்டேன். நமக்கு வேணும்னா நான் சாப்பிடணும் அப்படின்னா பூக்களை பறிப்பேன், அது பர்மிஷனோட பறிப்பேன். இல்லைன்னா பறிக்கிறதை விட்டுட்டு. ஸோ நம்ம வந்து சீனியர் நம்ம வந்து சுனிதா மேடம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஞானத்தை வாங்கிட்டு மறுபடியும் தொடரலாம். வெல்கம் சுனிதா மேம். ஹாப்பி மார்னிங். நண்பர்களே, இப்பொழுது சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் அவர்கள் இன்று பேட்ச் 2வின் இறுதி நாளால் அவர்கள் வந்து நம்முடன் உரையாற்றுகிறார்கள். அவர்கள் அனுபவங்களை பற்றி எடுத்துரைப்பார்கள். நமக்கு வாழ்த்த வருகிறார்கள். மேடம், உங்களை வரவேற்கிறேன் மேடம். நீங்க பேசலாம் மேடம். பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு ஆத்மபூர்வக பிரணாமம். மகாதர் ஃபவுண்டேஷன் அவங்க தொடங்கி 2வது மாதம் தமிழ் செஷன்ஸ் ரொம்ப அற்புதமா சக்சஸ்ஃபுல்லா நடத்திருக்காங்க. ஸோ ரங்கநாதன் சாருக்கும் பழனி மாஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது வந்து எடுத்துட்டு போகணும் என்றால் நிறைய எஃபர்ட் பின்னாடி வைக்க வேண்டியது இருக்கு. ஸோ அத்தனை மாஸ்டர்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்கள வர வச்சு இந்த மாதிரி ஒரு செஷன் கண்டினியூஸா நடத்தணும். அதுவும் ஒவ்வொரு மாசமும் 21 டேஸ்க்கு அவங்க கமிட் ஆயிருக்காங்க. ஸோ இது போல ஒருத்தருக்கு கமிட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம வந்து அதை அட்டென்ட் பண்ணி அந்த ஞானத்தை வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ இது வந்து இந்த செஷன்ஸை பத்தி நிறைய பேருக்கு சொல்லி இந்த ஞானத்தை நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பிட்டு இருக்கிறேன். ஸோ அட்டென்ட் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு ஆன்மீகம்னா என்ன, தியானம் எதற்காக செய்யணும், தியானம் செய்யறதுனால நமக்கு என்னெல்லாம் பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்க இந்த 21 டேஸ், ஸோ அந்த சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே வந்து இன்னும் ஸ்பெஷல் செஷன்ஸ், ஸ்பெஷல் ஞானத்தை வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் டிஃப்ரெண்டான ஆல்டர்னேட் மெடிசன். ஸோ நாம வெளியிலேருந்து இந்த மெடிசன்ஸ் எடுக்காம நம்மளோட ஆரோக்கியத்தை நாம எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி நிறைய வகைகளான அந்த இது கூட அவங்க ஞானத்தை கூட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே ஹாப்பியா வாழணும் அப்படின்றதுதான் எங்களோட விருப்பம். பத்ரிஜியோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், யாரு மேலயும் சார்ந்தாம நமக்கு நாமளே நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம், நமக்கு நாமளே அமைதி என்றது பெறலாம். அது எங்கேயுமே வெளியே கிடைக்காது, எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு. அந்த நமக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு நம்ம வெளியே தேடுறதுனால எதுவுமே நமக்கு முழுமையா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ உள்ள தேடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உள்ள தேடுற ஒரு ப்ராசஸ் தான் இந்த தியான பயிற்சி என்றது. ஸோ தியானம் பண்ண பண்ண நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் வந்து ஆக்டிவேட் ஆகும். நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை வந்து நாம பயன்படுத்திக்கலாம். நிறைய இன்ட்யூஷன்ஸ் மூலியமா நிறைய மெசேஜஸ் கிடைக்கும். லாவண்யா மேடம் சொல்ற எல்லாமே வந்து அந்த இன்ட்யூஷன்ஸ் மூலியமா அவங்களுக்கு வந்து அந்த புரிதல்னால அவங்க வாழ்க்கையில அவங்க மாத்துக்கிட்டு அந்த வாழ்க்கைய அவங்களுக்கு அவங்களே அவங்க அற்புதமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அத போல நாமளும் நம் வாழ்க்கைய அற்புதமா வாழலாம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அத்தனை ஞானமும் இருக்கு. அதை வந்து நாம யூஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சோ நமக்கு நாம ஏதாவது நன்மை செஞ்சுக்கணும் அப்படின்னா தியான பயிற்சின்றது தொடர்ந்து செய்யணும். அண்ட் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இத முன்னெடுத்துட்டு அவங்க நின்னுட்டு நமக்கு பண்ணும்போது அது சரியா நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். உங்களை எல்லாரையும் ரெக்வெஸ்ட் பண்றேன், இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சோ அது நம்மளோட கடமை. நாம் பெற்ற இன்பம் வையகம் பெற அப்படின்ற நம்ம தமிழ் மகான்கள் அது வந்து நம்ம இதுவாவே நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அது வாயால சொல்றது எல்லாமே செயல்ல கூட அது கொண்டு வரணும்னா
நமக்கு தெரிஞ்ச இந்த நல்ல விஷயங்களை 10 பேருக்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். அது நம்மளோட கடமை. அதுக்கப்புறமா அவங்களோட விருப்பம் அது ஜாயின் ஆறாங்களா, பயன்படுத்திக்கிறாங்களான்றது நம்ம கடமை. என்ன ஆகும், நாம ரெகுலரா இது பயிற்சி செய்யணும், நம்ம இந்த ஞானத்தை உள்வாங்கணும், அண்ட் நம்ம வாழ்க்கைய நம்ம மாத்தி உருவாக்கணும், அண்ட் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இத பத்தி சொல்லணும். இதோட நம்மளோட கடமை முடிஞ்சிடும். சோ எல்லாருமே தொடர்ந்து தியான பயிற்சி செய்யுங்க. இந்த 21 days எல்லாமே நடுவுல வர அந்த 1 week கேப் கூட தியானத்தை மட்டும் விடாதீங்க. திருப்பி ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி இந்த 21 days செஷன் திரும்பி தொடங்கும். சோ அது கேப்ல கூட நீங்க தியானம் பண்ணணும், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கணும், திருப்பி செஷன்ஸ் நடக்கும்போது கேட்கணும். தொடர்ந்து நாம டச்ல இருந்துட்டே இருக்கணும். சோ மாதர் ஃபவுண்டேஷன் பண்ற இந்த முயற்சிக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். இது தொடர்ந்து நீங்க இன்னும் அற்புதமாக செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணி நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வணக்கம். மேடம் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த பேட்ச் 2க்கு நீங்கள் உங்களுடைய உரை ஆற்றினதுக்கு ரொம்ப நன்றி. மிக அற்புதமாக இருந்தது. மீண்டும் உங்களுடைய வாழ்த்துக்களை வரும் பேட்ச் 3 ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. அதுலேயும் நீங்கள் இங்கே இதை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மேடம். மிக்க நன்றி மேடம். நான் இப்பொழுது மீண்டும் தேங்க்ஸ் மேடம். திருமதி சீனியர் மாஸ்டர் லாவண்யா சதீஷ் அவர்களை பேச அழைக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் பிரசன்ஸ். தேங்க்யூ சுனிதா மேடம், வண்டர்ஃபுல் மெசேஜ். ஸோ சுனிதா மேடம் சொல்லணும்னா, நான் ஃபர்ஸ்ட் அங்க தியானமாக யக்னம் போயிட்டு வந்தேன்ல, பக்கத்துல எங்க இருக்கு பிரமிட் அப்படின்னும் போது ராமநாயக்கம்பேட்டையில இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தது சுனிதா மேடம், ஜெகதீஷ் சார் தான். ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா, நம்ம எல்லாருமே மத்த இதுல பாத்தீங்கன்னா யார் வந்தாங்களோ ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்கதான் சீனியர் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க இப்ப லேட்டஸ்டா யார் வந்தாங்களோ அவங்கதான் கிரேட் மாஸ்டர் அப்படின்றது பத்ரிஜி உணர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீனியர் அதெல்லாம் எடுத்துடலாம், சும்மா மாஸ்டர்ஸ் தான் எல்லாருமே. அப்போ இப்ப அவங்க லேட்டஸ்டா நீங்க எல்லாரும் தான் கிரேட் மாஸ்டர்ஸ். அவங்கள இன்னும் அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பத்ரிஜி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துல விட முக்கியமான லெசன் நம்ம கத்துக்கிறது. பத்ரிஜி சொல்ற ஒவ்வொரு விஷயத்துலயும் அவ்வளவு ஆழமான கருத்து இருக்கும். ஆனா என்னோட இன்னருக்கு அது சரின்னு பட்டதுனால நான் எதுக்காக சொல்றாரு, ஏன் சொல்றாருன்னு கேள்வி எனக்குள்ளேயே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ என்ன கேட்டாலும் பத்ரிஜி வாய்ஸ்லயே ஒரு தடவை எனக்கு மெசேஜஸ் வரும், இல்ல ஒரு தடவை என் வாய்ஸ்ல வரும். பட் ஆனா பதில் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நான் கேள்வி நிறைய கேட்டுட்டே இருப்பேன், வெளியில கேட்க மாட்டேன், என்னோட உள்ளேயே கேட்டுட்டு இருப்பேன், எனக்குள்ளேயே கேட்டுட்டு இருப்பேன். பூக்களை பறிக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது கூட நிறைய கேள்வி, லாஜிக்கலா நிறைய கேள்வி கேட்டேன். எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றாங்க, இம்சப்படுத்துறாங்க. நான் வெஜிடேரியன் பிறந்ததுல இருந்து நான் இம்சப்படுத்தல யாரையும், மனிதர்களை இம்சப்படுத்துறாங்க. ஆனா நான் அப்படியெல்லாம் பண்ணல, நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லவளா தானே இருக்கேன், இன்னும் என்னை ஏன் சேஞ்ச் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட கேள்வியா கேட்டுட்டே இருப்பேன். ஆனா அப்போ ஒவ்வொருத்தரோட பாடத்திட்டமும் வேற வேற. நம்ம எல்லாரும் பாக்குறதுக்கு சின்ன குழந்தைங்கள இருந்து வளர்ற நம்ம பருவம் மட்டும் என்ன பண்ணுவோம், இங்க என்ன ஏதாவது சின்ன குழந்தை நீ எல்லாம் பேசாத, நான் பெரியவ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க அப்படி கிடையாது நண்பர்களே. என்ன எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தாங்கன்றத பொறுத்துதான் அவங்க கிட்ட இருக்க ஞானமும் அவங்களுக்கான பாடமும் மாறிக்கிட்டே இருக்கும். நான் என்ன கத்துக்கிட்டேன் போன ஜென்மத்துல, என்ன கத்துக்கிட்டேனோ வள்ளுவல் சொல்ற மாதிரி எழுகின்ற 7 பிறவிக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கு நம்ம கத்துக்கிற ஞானம், இந்த பிறவில கத்துக்கிற ஞானம் நடுவுல தடையா மரணம் அப்படின்றது ஒண்ணு வந்தா கூட அடுத்த பிறவில தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த ஆத்ம ஞானத்துக்கு மட்டும்தான் இந்த இது பொருந்தும். ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, இந்த ஆத்ம ஞானம் மட்டும் நீ கத்துட்டு இருக்கும்போது தடையா நீ மரணம் வந்தா கவலைப்படாத அர்ஜுனா, அடுத்த ஜென்மத்துல அது ஆட்டோமேட்டிக்கா தொடரும் அப்படின்னு கேரண்டி சர்டிபிகேட் கொடுத்த ஒரே இடம் இது மட்டும்தான். அப்போ எத்தனையோ ஜென்மங்களா நம்ம சேகரிச்ச ஞானம் அதுக்கு அடுத்த உங்களோட லெசன் என்ன, பாடம் என்ன அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வர மெசேஜஸ். உங்களுக்கு ஒரு மெசேஜ்
டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்படி எனக்கு இதே திருப்பி திருப்பி பார்க்குறேன்னா, நம்ம அத கத்துக்கணும்னு அர்த்தம். அதுதான் நம்மளோட அடுத்த பாடத்திட்டமா இருக்கும். எனக்கு அப்படின்னு நெறைய மெசேஜஸ் வந்து நான் கொஞ்சம் எவ்வளவோ மாறிட்டோம். எங்க வீடே அப்படியே முழுமையா மாறிடுச்சு. ஒரு எறும்பு கூட வந்துரும். அடிக்க மாட்டோம். முன்னாடி கரப்பான்பூச்சி இருந்ததுன்னா, ரொம்ப தொல்ல பண்ணுச்சுன்னா அடிச்சு தான் தூக்கி போடுவோம். யானை வரத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு கரப்பான்பூச்சி கூட அப்ப கூட என்னோட ஹஸ்பண்ட் வந்து புடிச்சு கொண்டு போய் வெளிய போடுவாரே தவிர, கொல்ல மாட்டார். ரொம்ப தேவைன்னா கொல்லுவாரே தவிர, ஆனா நாம வந்து என்ன சின்ன வயசுல இருந்து பொண்ணுதான். நான் வந்து என்னது கொசு வருது அப்படின்னு சொன்னாலும் பேட் எடுத்து ஃபுல்லா அடிச்சுட்டு, அது கடிக்குதோ இல்லையோ கடிக்கிறதுக்கு முன்னாடி கொசு இருக்கான்னு ரூம் ஃபுல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுப்பேன். ஆனா அதெல்லாம் எவ்ளோ தவறான விஷயங்கள். பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடி அத அடிச்சிடுறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம தவறா பண்ணிட்டு இருக்கோன்றத உணர்ந்து, எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழ்றதுக்கு சுதந்திரம் இருக்கு. தன்னோட வாழ்க்கைய நம்ம வாழ்க்கைய எப்படி நமக்கு டிசைட் பண்ணிக்கிற சுதந்திரம் இருக்கோ, பிரபஞ்சம் குடுத்திருக்கோ, அதே மாரி தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க நெறைய மாத்திக்க ஆரம்பிச்சோம். எங்க வீடே அவ்ளோ அழகா மாற ஆரம்பிச்சது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நாங்க யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்து, சோப்ல இருந்து, ஷியக்கால இருந்து எந்த உயிரினங்களுக்கும் வந்து இம்சை குடுக்காத மாரி தயாரிச்ச பொருட்கள் மட்டுமே நாங்க பயன்படுத்துறோம். ஹேண்ட்பேக் வாங்குனா கூட நான் வந்து லெதரான்னு பார்த்து வாங்க மாட்டேன். லெதரா இருந்தா வாங்க மாட்டேன். சிந்தட்டிக் லெதரா இருந்தா மட்டும் தான் வாங்குவேன். என்னடா இது இவ ரிவர்ஸ்ல சொல்றா. இல்ல ஒரிஜினல் லெதர் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அததான் பார்த்து பார்த்து வாங்குவாங்க. இல்ல அது வந்து மாட்டுத் தோல்ல ஏதோ ஒரு ஆம் அ அ அனிமல் தோல்ல செய்றாங்க. முன்னாடி செத்த உயிரினத்தோட இருந்த தோல எடுத்து செய்வாங்க. ஆனா இப்போ சாகடிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கொடூரமான இம்சைகள நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளையே அறியாம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து நான் என்ன சத்தியம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து அகிம்சை முறையில இந்த வாழ்க்கைய வாழணும். அகிம்சை மட்டுமே என்னோட பரம தர்மம். தர்ம நிலையிலிருந்து நான் தவறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே உறுதிமொழி அடிச்ச உடனே என்ன வந்துச்சுன்னா, எனக்கு எங்கெங்கெல்லாம் நான் தவறு செய்றேனோ, அதெல்லாம் என்னோட உள்ளுணர்வு சுட்டிக்காட்டிட்டே இருந்தது. நானும் அதுக்கு தகுந்த மாரி மாறிட்டே இருந்தேன். அதுல இன்னொரு மாற்றம் தான், நான் பால் சாப்பிடுறத விட்டது. அதனால மாடுகள் எவ்வளவு கஷ்டப்படுதுன்ற வீடியோக்கள், ஏன்னா என் பதிவுகள், என்னென்ன நடக்குது அப்படின்ற சத்தியத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் என்னால பால் குடிக்க முடியல. நெறைய தடவ ட்ரை பண்ணி விடணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அது நல்லது இல்லன்னு நெனச்சு, உடலுக்கு நல்லது இல்லன்னு நெனச்சு விட ட்ரை பண்ணேன். ஆனா கொஞ்ச நாள் விடுவோம், மறுபடியும் சாப்பிட ஆரம்பிப்பேன். ஏன்னா தயிர் இல்லாம இருக்க முடியாது. பாலும் தயிரும் இல்லாம இருக்கவே முடியாது. பால் கூட விட்டுருவேன். தயிர் இல்லாம இருக்க முடியாது. ஆனா அப்படி ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு ஜீவனை இம்சப்படுத்தி அது வருது அப்படின்னும்போது என்னால ஏத்துக்கவே முடியல. ஒரு நாள் வந்து நான் கிச்சன்ல சமைச்சுட்டு இருக்கேன். பொங்கல் செய்யணும்னு சொல்லிட்டு 2 பாத்திரத்துல வந்து பால் பொங்க வச்சுட்டு இருக்கேன். ஹை எனர்ஜிஸ் என்னால நிக்கவே முடியல. 2 பர்னரையும் ஆஃப் பண்ணிட்டு நான் போய் மெடிடேஷன்ல உட்காந்துட்டேன். மெடிடேஷன்ல உட்கார்ந்த உடனே எங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பால் கேன்ல கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, அந்த மாரி பால் கேன்ல வந்து ஊத்திட்டு போயிட்டாங்க. நெறைய பாலு. ஊத்திட்டு போன உடனே ஒரு பசுமாடு. ஆனா பார்க்க வந்து நாட்டு மாடு, காளை மாடு மாரியே இருக்கு. பயங்கர கொம்பு 2ம் இருக்கு. என் கண்ணோட கண்ணு பாக்குது. "நீ என்ன பண்ற?" அப்படின்னு புரியுதா? அப்படின்னு அவ்ளோ கேள்விகள் எனக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. அத பார்த்து எனக்கு பயமும் வரல. அது வந்து என்னை ஏதாவது செஞ்சுடுவோன்ற எண்ணமும் அதுக்கும் கிடையாது. ஆனா நியாயத்த கேக்குது. சத்தியத்த கேட்க வந்திருக்குன்றது, "நீ செய்யறது நியாயமா?" அப்படின்னு என்ன வந்து கேட்க வந்திருக்கு. அத பார்த்து நானும் அதோட கண்ணும் வந்து எடுக்கவே முடியல என்னால. அந்த கண்கள்ல அவ்ளோ கருணை இருக்கு. என்னால அதுலருந்து அந்த கண்ண விட்டு மாறவே முடியல. அத்தனை கேள்விகள் என்ன கேட்டுட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் வந்து பால் சாப்பிடுறத விட்டுட்டு, இப்ப வீடு முழுக்க ஏன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஹஸ்பண்ட் ஓகே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாரு உடனே. ஆனா என்னோட பையனுக்கு வந்து பன்னீர்ல இருந்து, சீஸ்ல இருந்து எல்லாமே பிடிக்கும் என்ன மாதிரியே. அப்புறம் அவனுக்காக வந்து யுனிவர்ஸ் எவ்ளோ வேலை செய்யுது பாருங்க. நான் வீட்ல பால் அவனுக்காக சமைச்சேன்னா, எனக்கு சாப்பிடணும்னு எண்ணம் வரும் அப்படின்றதுக்காக, அவனையும் மாத்தி, அவனாகவே சேஞ்ச் பண்ற அளவுக்கு ஒரு செஷன் ஆ நடந்துச்சு. அதுல நான் 21 டேஸ் செஷன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். சாத்விக் மூவ்மெண்ட்ல இருந்து. அதுல வந்து பால் எவ்ளோ கெடுதல், அது எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. என் பின்னாடி நின்னுட்டு அவனும் பார்த்துட்டே இருக்கான்றத நான் உணரவே இல்ல. ஆனா அடுத்த நாள் காலையில வந்து நான் இனிமே பால் சாப்பிட மாட்டேன்மான்னு சொன்னான். எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா சொல்ற? அப்படின்னு. நேத்து செஷன் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நானும் கேட்டேன். என்னால முடியல. ஒரு ப ஒரு ஒரு ஜீவராசி இம்சப்படுத்தி நான் எதுவும் சாப்பிட விரும்பல. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு தான். ஆனா நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு 12 வயசு குழந்தை.
அவன் வந்து முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க முழுமையா என்னால விட முடிஞ்சது. அந்த பிரபஞ்சத்துக்கும் என் பையனுக்கும் நான் அவ்வளோ நன்றி சொன்னேன். ஏன்னா அவன் மாறலன்னா நான் மாறி இருக்க முடியாது. அவன் மாறுற அளவுக்கு ஞானத்தை கொடுத்து பிரபஞ்சம் மாத்திருப்பார். நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா போதும், அதுக்கான எல்லாமே அது வந்து கொண்டு வந்து கொடுத்துருது. பிரபஞ்சம் வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கனவுகள்லயே நமக்கு லெசன்ஸ் நடக்கும். நான் வந்து பால் சாப்பிட விட்ட உடனே நான் வந்து கனவுல வந்து டீ குடிக்க போற மாதிரி உணர்வுகள் வந்தது. அப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன், மலை ஏறி போறேன். ரொம்ப குளிரான கிளைமேட். அந்த நேரத்துல சுட சுட டீ குடிக்கணும்னு ஆசையா இருக்கும்ல. அங்க டீ கடைக்காரரும் இருந்தாரு. எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு போட்டு கொடுத்தாரு. கையில வாங்கும்போது எனக்கு புரிஞ்சுச்சு. ஐயோ, நம்ம பால் சாப்பிடுறத விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனா எனக்கு என்னன்னா, ஏன் அந்த உணர்வு வந்துச்சு? எப்படி அதை டீ குடிக்கலாம்னு நம்ம உணர்வு வரணும்? அத கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நண்பர்களே. நம்ம ஒண்ணு நான் வந்து கோவம் வந்து நிறுத்திட்டேன், கோவப்படல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கோவத்தை தூண்டுற மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் யாராவது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அதுலயும் நீங்க வந்து சக்சஸ் ஆகுறீங்களா இல்லையா? இப்போ ஸ்கூல்ல பாடம் நடத்தினா நீங்க வந்து டெஸ்ட் வச்சு பாஸ் ஆறீங்களா ஃபெயில் ஆறீங்களா சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நீங்க வந்து இங்க பாடங்களை கத்துக்க வந்திருக்கும். ஒவ்வொரு பாடத்துக்கும் டெஸ்ட் இருக்கும். பிசிக்கலாவும் இருக்கும், ஆஸ்ட்ரலாவும் இருக்கும். பிசிக்கலா டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா வச்சு எனக்கு வந்து ஆஹ் மில்க் ஸ்வீட் மட்டும் தான் பிடிக்கும். ஸ்வீட்ஸ்லயே மில்க் ஸ்வீட் மட்டும் தான் பிடிக்கும். அது கொண்டு வந்து யாராவது கண்டிப்பா குடுப்பாங்க. அத நான் டெம்ப் பண்ணி எடுத்து சாப்பிடுறேனா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரலாவும் டெஸ்ட் பண்ணுவாங்க. 2த்துலயும் பாஸ் ஆனா தான் அந்த லெசன் கத்துக்கிட்டோன்றது டிக் மார்க் போடுவாங்க. இல்லன்னா திரும்ப மறுபடியும் லெசன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு நாள்ல லெசன் குடுக்கவே மறந்துருவாங்க. சரி, நீ இத செய்யவே இல்ல அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. நீ பாடம் கத்துக்கவே இல்ல அப்படின்னு. திருப்பும் அதுக்கான பாடத்த குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எளிமையா இருக்கும். அப்பவே அதாவது ஒரு மெசேஜ் மூலமா நமக்கு உணர்த்துவாங்க. அப்பவே கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். இல்லன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாடத்த கத்துக்க வேண்டிய இந்த சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம். யார் அத செய்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நாமளே தான் செஞ்சுக்கிறோம். நம்ம தான் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்க பிறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நெறைய புத்தகங்கள் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது. பத்ரிஜியோட மெசேஜஸ் நெறைய கேட்பேன். நாங்க வீட்ல தெலுங்கு பேசுவோம் அப்படின்றதுனால தெலுங்கு மாஸ்டர்ஸோட செஷன்ஸ் எல்லாம் கேட்பேன். அது அப்படியே வந்து தமிழ்ல என்னடோ நான் உணர்தல் என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அது அப்படியே எக்ஸாம்பிளோட தமிழ்ல கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுல இன்னும் நிறைய நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். மத்தவங்களுக்காக சொல்லல. இது எல்லாமே நான் எனக்கே என்ன ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக வந்த வாய்ப்பா தான் இத நினைக்கிறேன். ஏன்னா, நான் இதுல வந்து எதையுமே பண்ணாம எல்லாமே பண்ணிட்டு இருக்கேனா, நான் இன்னும் என்ன கத்துக்கணும்? எத வந்து நான் வந்து இன்னும் சரி செஞ்சுக்கணும் எனக்குள்ள அப்படின்ற தேடுதல் எனக்குள்ள எப்பவுமே இருக்கிறதுனால, அது எல்லாமே எனக்கு ஒரு வாய்ப்பா தான் அமையுது. நான் கிளாஸ் எடுத்தாலும் சரி, கிளாஸ கேட்டுட்டு இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள். ஸோ நீங்களும் நிறைய வந்து மகாவதார் பாபாஜி மகாவதார் டிவி சேனல்லயும் நிறைய மெசேஜஸ் இருக்கும். பிஎம்சி தமிழ், பிஎம்சி டிவில இருக்கும். தமிழ் இருக்கு, தெலுங்கு இருக்கு, கன்னடா இருக்கு. எல்லா மொழிகள்லயும் இருக்கு. நீங்க நிறைய கேட்டுட்டே இருங்க. பத்ரிஜிக்கு வந்து 1,00,000 புத்தகங்கள் படிச்சிருக்காங்க. அதுல வந்து 400 புத்தகங்கள ரெக்கமெண்ட் பண்றாங்க. அந்த 400 புத்தகங்களும் எங்களோட பிரமிட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட கணவரும் சங்கல்பம் வச்சிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் அதுக்காக ஒரு தொகைய ஒதுக்கி பத்ரிஜி சொன்ன புத்தகங்கள வாங்கி வச்சுட்டு இருக்கோம். ஸோ பிரமிட் கட்டின விஷயம் வந்து எப்படின்னா, எனக்கு பிரமிட் வந்து சொல்லிட்டே இருந்தேன்ல, பிரமிடா எனக்கு வந்து கிறிஸ்டல் பிரமிடு, சால்ட் பிரமிடுன்னு சொல்லிட்டு பிரமிடோட இமேஜஸே வந்துட்டு இருந்தது. ஸோ அப்புறம் வந்து 2019 2020 தெரியல. 21 மேடம் மேடம் அவர் ரங்கநாதன் சார் வந்திருக்காங்க. ம். அவங்க நீங்க கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டாப் கேப் கொடுத்தீங்கன்னா அவர் பேசிட்டு முடிப்பாருங்க மேடம், ப்ளீஸ். ஓகே. நண்பர்களே, இப்பொழுது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு பெரியாசிரியர் திரு ரங்கநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் இப்பொழுது நம்முடன் இந்த பேட்ச் 2 இறுதி நாளன்று நமக்கு உரையாற்றி வாழ்த்துக்கள் கூறுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், now our Magavadar Foundation founder, Grandmaster Mr. Ranganathan sir has joined the Tamil Zoom meditation class. Now Guruji sir will give his blessings, wishes and speeches on this batch 2 final day. Sir, I request sir
to join the session, sir, and give your speech, sir. Thank you, Palnepanji. Palnepanji. So please translate. I'll speak in English because I'm not fluent in Tamil. So I'll speak in English. Please translate. So for 5 minutes because I'm in the other session also. Kannada session is going on. So it was the completion mode. So that's why I could not join. Now I'll complete and I'll give a message and then I'll rejoin there. Right. So thank you, masters. Thank you so much. பழனியப்பன் அவர்களே, நான் பேச்சும் பேச்சை நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் செய்யுங்கள். எனக்கு கன்னடா செஷன் இருக்கிறதுனால நான் உங்களுடன் 5 நிமிடங்கள் பங்கு கொள்கிறேன். சார், எஸ் சார். So thank you, Lavanya madam, and thank you all senior masters for hosting the sessions regularly without fail, and wonderful wisdom you are giving to the humanity, all the masters. Yes. நன்றி லாவண்யா மேடம் அவர்களே, நன்றி அனைத்து சீனியர் மாஸ்டர்கள் அவர்களே. நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நன்றாக ஹோஸ்ட் செய்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சிகள் மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது சார். So we have completed first batch successfully. Now in the second batch today is the final day. We are completing today. So thanks to all of you for participating in this session, and special thanks to Pajappan, Master Pajappan, since he took lot of care and he has put lot of efforts to make this second batch successful. Thank you so much, sir. நண்பர்களே, நாம் முதல் பேட்ச் தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் முடித்து விட்டோம். இரண்டாவது பேட்ச் இறுதி நாளில் இன்று உள்ளோம். அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். மற்றும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்திய பஜனியப்பன் அவர்களுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் மிகவும் கேர் எடுத்தார் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு. நன்றி. எஸ் சார். So friends, the purpose of every month session is all of us, we need to travel towards the enlightenment. That means, so we are all trying for so-called liberation, moksha, mukti. For that, what we need is the regular attending of these classes. That means practice meditation, dhyana, jnana, that is svadhyaya, sneha sangatya. If we are doing continuously, if we participate in this session without fail, over participate, they definitely go towards the moksha. There's no doubt. அதனால் நண்பர்களே, நாம் ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும். நாம் எல்லோரும் ஒரு என்லைட்மெண்ட் விழிப்புணர்வுக்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் நாம் முக்தி அடைய வேண்டும், மோட்சா அடைய வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். அதனால் அனைவரும் நீங்கள் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தியான பயிற்சி, சுவாத்தியாயா, சஜ்ஜன சாகத்யா போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டு பயனடைய வேண்டும் சார். So in this everyday program, you have seen the great masters, senior masters comes and teach special wisdom every day. And Friday we are teaching a holistic lifestyle, some of the health techniques, right? And Saturday we have special day. So entirely Mathar Foundation presents a unique program every month, throughout the week, throughout the month, 21 days. So without fail, you need to attend in order to get maximum benefit. You also introduce the same program to the people who are suffering, people who are going through the problems, crisis, health crisis, relationship problems, whatever it may be. Introduce to everyone, spread everybody. Say Patri sir always says, right? Dhyana, jnana, svadhyaya, sajjana sangatya, pyramid shakti, vegetarianism, then seva. Finally seva. So we all need to do seva. Then we will go towards, then we can easily go to the moksha or mukti. நண்பர்களே, நாம் அதனால் இந்த நிகழ்ச்சிகள் தினந்தோறும் நடக்கிறது. ஸ்பெஷல் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக ஞானம், ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்பெஷலாக சிறப்பு நிகழ்ச்சியாக ஆன்மீக ஜாகம் கொடுக்கிறோம். வெள்ளிக்கிழமைகளில் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸு, முழுமையான வாழ்க்கை முறை, கொள்கை முறைகள் பற்றி நாம் பேசுகிறோம். சனிக்கிழமைகளில் இந்த நிகழ்ச்சியில் ஸ்பெஷல் ப்ரோக்ராம், சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. மகவதார் டிவி அவர்கள்
ஒரு வித்தியாசமாக ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகள் கொடுத்து 21 நாட்களும் நிகழ்ச்சிகள் அளித்து வருகிறார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளும் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். பத்ரிஜி ஐயா சொல்வது போல் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், அதாவது புத்தகங்கள் படிக்கிறது, தியான நிகழ்ச்சிகள், தியானத்தில் பயிற்சி கொள்வது, இந்த மாதிரி சஜ்ஜன சங்கத்தியம், இந்த மாதிரி மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுவது, அதனால் நமக்கு பிரமிடி சக்தி வளரும். மேலும் பிரமிடி சக்தி என்பதை என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். சைவ முறையை மேற்கொள்வதால் என்ன என்பது நம்ம கடைபிடித்து வந்தால் நமக்கு இறுதியாக நம்மளுடைய அந்த ஆன்ம ஞானம் வளர்ந்து நமக்கு அந்த நீங்கள் எதிர்பார்க்கின்ற முக்தி மோக்ஷா கிடைக்கும் சார். Yes. So masters, so all of you, once again we request everyone to spread this particular Zoom session to all of your friends, relatives, colleagues. Without fail, let us do the great seva. Patri sir has done this relentless, selfless seva for last 42 years. So that's how we are all sitting here. So we also, whoever got benefit from this session, please spread this message and make new people to join along with you for the next session, third session. Third session also will be beautiful. Already syllabus is almost ready, and we'll be getting a lot of senior masters and a lot of holistic lifestyle techniques, and we'll have the great celebration for next 21 days. Okay, so third session is going to start the 2nd June. So kindly do this prachara and seva. Thank you so much. அதனால் நண்பர்களே, மீண்டும் நான் உங்களை அனைவரும் கேட்டுக்கொண்டு வருவது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் கண்டுகளித்து உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரர்கள், உங்களுடன் பணிபுரிபவர்கள் ஆகிய அனைவரிடம் இதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும், சேவை செய்ய வேண்டும். பத்ரிஜி ஐயா அவர்கள் 42 வருடங்களாக இந்த சேவையை மேற்கொண்டார். நீங்கள் அனைவரும் இப்பொழுது இதை கற்றுக்கொண்டிருந்தால் அதை நீங்கள் ஒவ்வொருடமும் கொண்டு செல்லுங்கள், அதை ஸ்ப்ரெட் செய்யுங்கள். மேலும் நான் கூறுவது, இந்த 2வது தொகுதி முடிந்து தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் 3வது புதிய செஷன் 2/6 ஜூன் 2ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. அதற்கு வேண்டிய சிலபஸுகள் நாங்கள் ரெடி செய்து விட்டோம். அதில் மிக நிறைய பெரிய மாஸ்டர்ஸ்கள் பேச உள்ளார்கள். அவர்கள் விஸ்டம் அளிப்பார்கள், ஆன்மீக ஞானம் அளிப்பார்கள். நிறைய ஹோலிஸ்டிக் லைஃப் டெக்னிக்ஸ், முழுமையான ஆரோக்கிய கொள்கை முறைகள் நிகழ்ச்சிகள் வர உள்ளன. 2/6/25 இந்த 2வது நிகழ்ச்சி தொடங்குகிறது. அதை நீங்கள் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும், நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும். இதை அனைவரும் ஸ்ப்ரெட் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி. எஸ் சார். Yes. Okay, friends. Thank you so much for joining and going through this 21 days. All the masters who completed successfully this second batch Tamil classes, the holistic wellness classes, meditation classes, regular practice of meditation, attending spiritual wisdom sessions. So thank you so much for all of you. Congratulations to all of you who completed successfully this second batch also. So we'll be waiting for the third batch classes. So thanks for special thanks to Pajnepanji, all the senior masters, of course, but special thanks to Pajnepanji. He is wonderfully translating this every word what I am speaking here. So that's the greatness of you, sir. That's a really greatness of you. Every word I am just listening. Yes. Whatever I am talking, you're literally you are translating every word. That's the greatness of you. Thank you so much. Yes, so I'll take leave. Thank you. Yes, sir. சார், அனைவருக்கும் நான் நன்றியை கூறுகிறேன். எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை சேர்ந்து நீங்கள் அனைவரும் 21 நாட்கள் முழுமையாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று முடித்துள்ளீர்கள். ஒவ்வொரு நாளும் மெடிடேஷன் மற்றும் ஆன்மீக ஞானம், ஹோலிஸ்டிக் லைஃப் டெக்னிக்ஸு 3 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நீங்கள் பங்கேற்றுள்ளீர்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3வது செஷன் அந்த 2/6/25 நாம் அனைவரும் சந்திப்போம். மேலும் நான் என்னுடைய
ஸ்பெஷல் தேங்க்ஸ்களை பச்சனியப்பன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒவ்வொரு வேர்டுகளையும் மிக அருமையாக டிரான்ஸ்லேட் செய்து கொடுக்கிறார். நான் அதை கவனித்துக் வருகிறேன். மிக்க நன்றி அனைவருக்கும். நம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்ஸ் சார். Thank you. தேங்க்ஸ் சார். Okay, bye. Thank you. I will continue, sir. Thanks, sir. Right. Carry on. Yes. Thanks. இப்பொழுது நம்முடன் உரையாற்றிய நமது மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் மிகப்பெரிய ஆசிரியர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் கூறுகிறேன். அவர் இன்று இந்த துக்குப்பு 2 இறுதி நாளில் அவருடைய சிரமங்கள் பார்க்காமல் அவருக்கு பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சிரமங்கள் பார்க்காமல் வந்து நம்முடன் உரையாற்றினார். தன்னுடைய வாழ்த்துக்களை கூறினார். நாம் அளித்த இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்று நாம் சிறப்பித்ததற்கு அவர் நமக்கு வாழ்த்துக்கள் கூறினார். அவருக்கு நான் அனைவரின் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மீண்டும் நமது இன்று அவருடைய ஆன்மீக அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கும் சீனியர் மாஸ்டர் திருமதி லாவண்யா அவர்களை மீண்டும் தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் தொடருங்க மேடம். தேங்க்யூ சார். ஸோ வண்டர்ஃபுல்லா வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு ரங்கநாதன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த மாதிரி சேவைகள் எல்லாருமே செய்யணும் நண்பர்களே. சின்னது பெருசு அப்படின்ற சேவையில எதுவுமே கிடையாது. எல்லாமே கிரேட் சேவை தான். ஸோ நாங்கள் பிரமிட் கட்டினதும் எங்களுக்கு வந்து நான் 2020 பத்ரிஜியோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இருந்தது சென்னையில். அங்கே போனோடனே எனக்கு பிரமிட் கட்டணும்னு ஆசை வந்தது. நான் ஜெகதீஷ் சார் கிட்ட சொன்னேன். உடனே அதுக்காக எல்லாமே எனக்கு என்ன பண்ணணும் ஏது அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அன்னைக்கு தான் எனக்கு வந்து கட்டணும்னு ஆரம்பிச்சது. ஸோ அது லாக்டவுன் இருந்ததுனால எங்களால் வந்து கொஞ்சம் நான் மாற்றி 2019 நினைக்கிறேன். பத்ரிஜியோட பர்த்டே அன்னைக்கு எனக்கு வந்து அந்த அந்த வந்து தாட் வந்தது. தாட் வந்த உடனே இமீடியட்டாக நாங்கள் வந்து சொன்னோம். ஜெகதீஷ் சார் டிசம்பர் மாதமே வந்து எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லாக்டவுன் ரொம்ப இதுவாக இருந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் முடிச்ச உடனே இது வந்து சீதாராமா பிரமிடு 11x11 மெர்காபா கிறிஸ்டல் பிரமிடு இருக்கிறது வந்து ஒசூர் மத்திகிரியில் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து விசிட் பண்ணலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ்க்காக நிறைய பேர் வருவாங்க. அவங்க வந்து இங்கே தியானம் பண்ணிட்டு போவாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து தியானம் பண்ணிட்டு போவாங்க. அப்பப்போ செஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதும் உண்டு. இந்த மாதிரி நம்ம சேவைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால முடிஞ்ச சேவை, உங்களால் பேச முடிஞ்சால் பேசி சேவை பண்ணுங்க. இல்லை ஃபோன் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்ல முடிஞ்சாலும் பெரிய சேவை. என்னன்னா சேவை மட்டுமே வந்து நம்ம முக்திக்கு அழைச்சிட்டு போகும். பாடங்களையும் கற்றுக்கணும். நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானத்துக்கு முன் தியானத்துக்கு பின் அப்படின்றது 2 வருஷம் நமக்கு இருக்கணும். எல்லாருக்குமே நிறைய புத்தகங்களை படிங்க. புத்தகங்கள் மூலமா தான் ஞானம் நமக்கு வரும். ஆன்மீக புத்தகங்கள், பத்ரிஜி சொன்ன புத்தகங்கள், ஆங்கிலத்துல இருக்க புத்தகங்கள் கூட இப்ப எல்லாமே தமிழ்ல வந்து நமக்காக வந்து அதுல இருந்து மேற்கோள்கள் எடுத்து சின்ன புத்தகமா வெளியிட்டு வராங்க. அகஸ்தியர் பிரமிட்ல இருக்கு புத்தகங்கள். நீங்க எப்பயா தியான மகா யக்ஞம் போனீங்கன்னா தமிழ் புத்தகங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நமக்கு வாங்கி வச்சுக்கிட்டு படிக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து கீழே லைப்ரரி, ஸ்பிரிச்சுவல் லைப்ரரி, மேலே வந்து பிரமிடு. இப்போ கீழே இருக்கிற அந்த லைப்ரரியில் 400 புத்தகங்கள், பத்ரிஜி ரெக்கமெண்ட் பண்ண புத்தகங்கள் இருக்கணுன்றது எங்களோட சங்கல்பமாக இருக்குது. ஆனால் இப்போ அது நிறைய போயிட்டே இருக்கு. ஸோ இன்னும் நிறைய அனுபவங்களை இன்னொரு வாய்ப்பு வரும்போது நம்ம பகிர்ந்துக்கலாம். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. பழனியப்பன் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எஸ் மேடம். கொஞ்ச நேரம் இருங்க மேடம். இப்பொழுது நான் நண்பர்களே, மேடம் அவர்கள் தன்னுடைய உரையை முடித்துள்ளார்கள். நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினால் உங்களுடைய கேள்வி கேட்பது இல்லாமல் உங்கள் சொந்த கருத்துக்களையும் கூறலாம். இன்னும் ஒரு 10 நிமிடத்திற்கு நிகழ்ச்சி தொடரும். நண்பர்களே, நீங்கள் கையை உயர்த்தினால் நாங்கள் அன்மியூட் கொடுக்கிறோம். நீங்கள் பேசலாம், கேள்வி கேட்கலாம்.
நீங்க நண்பர்களே, நான் அன்மியூட் கொடுத்துள்ளேன். நீங்க பேச ஆரம்பிக்கலாம். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். பார்வதி சங்கர் சுப்பு அவர்கள் இப்ப பேசுறாங்க. நீங்க பேசலாம் மேடம். மேடத்தோட உரை நல்ல சிறப்பா இருந்தது. இன்னும் 10 நிமிஷம் இருக்கீங்க, யாரும் கை வசல மேடத்தையே கூட ஏதாவது எங்களுக்கு உபயோகமா சொல்லுங்களேன் சார். மேடம், அவங்க இன்னைக்கு டைம் அதிகமாயிடுது மேடம், இறுதி நாள்னால. நானும் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. திருப்பி அவங்க அடுத்த நிகழ்ச்சி வரவேற்கிறேன். இப்ப வருவாங்களா இன்னொரு நாள்? நிச்சயமா வரவேற்கிறேன் மேடம். ஷூரா வரவேற்கிறேன். எஸ் மேம், கண்டிப்பா வரலாம் மேம். அப்போ இன்னும் நிறைய அனுபவங்களை சொல்றேன். வணக்கம்மா. நீங்க சொன்னது இன்னொரு நாங்க யூடியூப்லயும் பாக்குறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும், எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்கு மேம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. சரி, எதுனா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோமா தேவைப்பட்ட? கண்டிப்பா. நண்பர்களே, நீங்க பேசலாம் நண்பர்களே. அடுத்தது யாராவது கையை ஊத்தினீங்கன்னா அன்மியூட் கொடுக்குறேன், பேசலாம். நித்யா செல்வராஜ் மேடம், நித்யா செல்வராஜ், நித்யா செல்வராஜ், வேற யாராவது பேசுறதுனா பேசலாம். கையை உயர்த்தினா அன்மியூட் கொடுக்குறேன். சேட் பாக்ஸுக்கு சென்று கையை உயர்த்துங்க, அன்மியூட் கொடுக்குறேன். ராஜேந்திரன் ஐயா, ரமா ராஜேந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். ரமா ராஜேந்திரன் சார், நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. மகாவதார் அறக்கடைகளுக்கு எனக்கு நன்றி, வணக்கம் சார். நேற்று இந்த பழம் சாப்பிடலான்னு சொன்னாங்க யூரின் தெரப்பில. அது வெறும் பழம் மட்டுமே சாப்பிடலாமா, இல்ல சாப்பாட்டுக்கு முன்ன பழம் சாப்பிடணுமா, சாப்பாட்டுக்கு பின்னாடி பழம் சாப்பிடணுமா? இல்ல, நேத்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரை அவர் இரவுல கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டா, இரவுல நீங்க இரவு உணவே ஃப்ரூட்ஸா எடுத்துக்க சொன்னாரு. ஃபுல்லாவே இரவு உணவே ஃபுல்லா ஃப்ரூட்ஸா எடுத்துக்கிட்டா, வேற எந்த ஆகாரமும் இல்லாம ஃப்ரூட்ஸா எடுத்துக்கிட்டா அடுத்த நாள் காலையில நமக்கு அந்த மாறுதல் தெரியும் சொன்னாரு. நான் இருந்தாலும் உங்க செல் நம்பர் சொல்லுங்க, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். உங்க செல் நம்பர் சொல்லுங்க. 96 96 00 32 11 75 75. ஆமா சார், ஆமா சார், 75. சார், நான் இதுல வாட்ஸ்அப் இருக்குங்களா? இருக்கு சார், இதான் சார் வாட்ஸ்அப். ஓகே. நான் ஒரு சார்கிட்ட, டாக்டர் கௌதம் சார்கிட்ட கேட்டுட்டு சரி சார், உங்க சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். சரி சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். அடுத்ததாக யாராவது கையை உயர்த்தினால் பேச கூப்பிடுறேன், அன்மியூட் செய்யறேன், நீங்க பேசலாம். திருமதி லாவண்யா சதீஷ் அவர்கள் இன்னும் ஒரு 5 நிமிடம் மேடம், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மேடம். பேசணும்ன்றீங்களா? இல்ல இன்னொருத்தர் இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரம் தொடரும். ஐயா, கேபி முருகன் ஐயா, சார் அன்மியூட் கொடுக்குறேன் சார். சார், நீங்க பேசலாம் சார். நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நமது நிறுவனர் சார் மிஸ்டர் ரங்கநாதன் சாருடைய இறுதி
பேச்சு ரொம்ப நன்றாக இருந்தது. லாவண்யா மேடத்தினுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து 2/6 தான் தொடக்கத்துல 3வது செஷன் சொல்லியிருக்கீங்க சார். இப்ப இடைப்பட்ட இந்த ஒரு வாரத்துக்கு இருக்குதா, இல்ல இந்த ஒரு வாரத்துல வேற தியான நிகழ்வுகள் இல்லையா சார்? சார், ஞாயிற்றுக்கிழமை சரி, 26ஆம் தேதி வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இருக்கும் சார். அது காத்தால 5 to 7 வரைக்கும் இருக்கும். ஓகே, அதுக்கு நம்ம குரூப்ல வந்து அனுப்புவோம், லிங்க் அனுப்புவோம். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது 1ஆம் தேதி திருப்பியும் 1/6 சண்டே நாள வந்து நிகழ்ச்சி தொடங்க மாட்டோம். அதனாலதான் 2/6 தொடங்குறோம். ஆனா எனிவே 1/6 வந்து இந்த வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் காத்தால 5 to 7 வரைக்கும் இருக்கும். அதுலயும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ இந்த ஒரு கேப் வந்து இந்த ஒரு வாரம் வந்து நிகழ்ச்சிகள் வந்து திங்கள் டு சனி இருக்காது சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். எனிவே நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதியும் 26 மே மாசமும் 1/6 ஜூன் மாசம் 1ஆம் தேதி காத்தால ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் 5 to 7 வரைக்கும் அட்டெண்ட் பண்ணலாம் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்ஸ் சார். நன்றி சார். அடுத்து இந்த பழங்கள் வந்து நைட்டினுடைய உணவுக்கு பதிலாக சாப்பிடலாம் அந்த டாக்டரோட இதுங்கிறது எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் அதுலயே வருது சார். வேணாலும் நோட் பண்ணிக்கங்க. எனக்கும் கொஞ்சம் தகவல் கொடுத்தாங்க. உங்க வாட்ஸ்அப் நம்பர் என்னங்க? 88 25 69 29 21. ஓகே, இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நான் உதவியா இருப்பேன். ஓகே, நிச்சயமா அனுப்புறேன் சார். இந்த 2வது செஷன் எல்லா நாளும் எல்லா நிகழ்வுகளும் ரொம்ப உபயோகம். எங்களை போல புதுசா வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு உபயோகமாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக நித்யா செல்வராஜ் அவர்கள் பேச விரும்புகிறார்கள். மேடம், உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன் மேடம். நித்யா செல்வராஜ் அவர்கள் பேசலாம் மேடம். நீங்க பேசலாம் மேடம். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப அருமையா இருந்தது இந்த செஷன். ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் செஷன் மாதிரியே 2வது செஷனும் நல்லா சிறப்பா பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் நல்லா தெளிவா புரியுற மாதிரியும் நல்லா மறுபடியும் எடுத்துரைத்து அவங்க நல்லா தெளிவடைஞ்சு அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து வர்றதுக்கு நீங்க வழிவகை செஞ்சிருக்கீங்க. ஞானத்துல முன்னேறணும், எல்லா மக்களுமே பயனடையணும். நீங்க எடுக்கிற முயற்சி ஒவ்வொரு முயற்சியுமே சிறப்பா இருக்கு. எல்லா மாஸ்டர்ஸையும் அழைச்சு சிறப்பு விருந்தினர்களை அழைச்சு அவங்கள பேச வச்சு அவங்க மூலியமாவும் எங்களுக்கு தெளிவடைய செய்யறீங்க. இது ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி, ரொம்ப பெரிய முயற்சி, பெரிய காரியம். இது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப எல்லா மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னோட நன்றி. இது உலகத்துக்கு மிகப்பெரிய சேவைங்க. எல்லாரும் மனது அமைதி பெற்று உலக தியானம் பெற்று நல்ல வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தி நல்லபடியா சிறப்பா வாழ்றதுக்கு நீங்க உங்களுடைய இந்த முயற்சி ரொம்ப அருமையா இருக்குங்க. இதை மென்மேலும் தொடரணும், மென்மேலும் வளரணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள் கூறி நன்றியை கூறிக்கொள்கிறேங்க. அந்த முத்ரா இது சகிதா மேடமோட நம்பர் நீங்க சொல்லவே இல்லையே கடைசி. அனுப்பிச்சேன் மேடம் வாட்ஸ்அப்ல. நான் மீண்டும் உங்களுக்கு அனுப்புறேன். சகிதா மேடம் நம்பர் நோட் பண்ணிட்டேன். உங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நான் திருப்பி அனுப்புறேன். இன்றைக்கு அனுப்புறேன். ஷூரா அனுப்புறேன். காத்தால அனுப்பி வச்சிருக்கிறேன். சரிங்க, நீங்க தொடர்ச்சியா அட்டெண்ட் பண்ணுங்க மேடம். சரி, நன்றி மேடம். உங்களோட சேவை ரொம்ப அருமையா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. இது மென்மேலும் தொடரணும்னு வாழ்த்துறேங்க. நன்றிங்க. எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி. நன்றி மேடம். நன்றிங்க. அடுத்தது யாராவது நீங்க சந்தேகம் தான் கையை உயர்த்தலாம். அன்மியூட் கொடுக்குறேன், பேசலாம். யாரும் கையை உயர்த்தல. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன். ஒரு ரீகேப் கொடுக்குறேன். நமது இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஆன்மீக ஞானம் பற்றி வழங்கியவர் திருமதி லாவண்யா அவர்கள் ஓசூரிலிருந்து பேசினார்கள். ரொம்ப அருமையாக பேசினாங்க. ஒவ்வொரு பாயிண்ட் நல்லா இருந்தது. 2018 தியான மகா யக்னத்துல பங்கு பெற்று இந்த ஆஸ்ட்ரல் பாடி அனுபவத்தை பெற்றதை பத்தி சொன்னாங்க.
அதுல அவங்களுக்கு பிரமிடு கட்டணும்னு ஒரு ஞானம் வந்தது. பத்ரிஜி ஐயா சொன்ன மாதிரி, இஃப் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப் த வேர்ல்டு வில் ஆல் வில் சேஞ்சஸ். நீ நீ உன்னை நீ மாத்திக்கிட்டா இந்த உலகமே மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து மகாபாரதம், ராமாயணம், டிவிலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில பார்த்ததை பற்றி சொன்னாங்க. அவங்க வந்து இன்னர் இன்ஜினியரிங் கோர்ஸ் அட்டன் பண்ணதை பற்றி சொன்னாங்க. அவங்க வந்து பை ஆன்லைனு ஞானம் தேடுதல், ஒவ்வொரு நாளும் காத்தால விடிகாத்தால 5லேருந்து 6 மணி வரைக்கும் மெடிடேஷன் பண்ணதோட்டு ரொம்ப ஹை எனர்ஜி வந்ததுன்னு சொன்னாங்க. ஆஸ்ட்ரல் டிராவல் மூலிமா வைகுண்டம் போனதை பற்றி சொன்னாங்க. ஒன்னஸ் உணர்வு எப்படி வந்ததுன்னு சொன்னாங்க. ஆண் பெண் ஆத்மாக்கள் இருவரும் சரீரத்தில் சமமே, அதுதான் பத்ரிஜி ஐயாவும் சொன்னாரு என்பதை சொன்னாங்க. அடுத்தது அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் புக்கை பற்றி எடுத்துரைத்தாங்க. அதில் பயிற்சி பெற்றதை பற்றி சொன்னாங்க. அடுத்தது நம்ம செய்கிற இன்னைக்கு இப்போ செய்கிற புண்ணியம், ஆன்ம ஞானம் அடுத்த ஜென்ரேஷன்லையும் தொடரும் என்பது சொன்னாங்க. அடுத்தது அவங்க எப்படி மாறுதல் அடைந்ததை பற்றி சொன்னாங்க. எப்படி பால் சாப்பிட்றதை நிறுத்ததை பற்றி சொன்னாங்க. அவங்க பிசிக்கலா என்னென்ன மாறுதல் ஏற்படுத்துறது பற்றி சொன்னாங்க. பத்ரிஜி சொன்னதை பற்றி சொன்னாங்க. அவங்க பத்ரிஜி ஐயா புக்ஸை படித்தது, பத்ரிஜி ஐயா மெசேஜை படித்ததை பற்றி சொன்னாங்க. தமிழ் கிளாஸஸ் எடுத்ததை பற்றி சொன்னாங்க. அவர்கள் வந்து கடைசியாக இன்னும் எல்லோரும் நீங்கள் எல்லாம் நிறைய கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும், எப்படி வாழ்க்கையில் மாறுதல் அடையணும், இந்த தியானம் பெயர்கொள்வது மூலியமாக, சஜ்ஜன சாங்கத்தியம் மூலியமாக, சுவாத்தியாயம் மூலியமாக சொன்னாங்க. 2020 அவங்க வந்து பத்ரிஜி பர்த்டேஸ்ல செலிப்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு தாட் வந்து சீதாராமா மெடிடேஷன் ஓசூர்ல அந்த ஹால் 11 அடிக்கு 11 அடி கட்டின பத்தி சொன்னாங்க. அதுல வந்து தியானம் செய்து வருகிறார்கள், சேவை செய்து வருகிறார்கள் என்று சொன்னாங்க. அவங்க தியானத்துக்கு முன் எப்படி, தியானத்துக்கு பின் எப்படி என்பதை உணர்ந்த பற்றி சொன்னாங்க. இறுதியாக நாம் அனைவரும் மேலும் அவர்கள் வந்து அவர்கள் வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஸ்பெஷல் லைப்ரரி வைத்து 400 புக்கை வைத்து நடத்தி வருவதா சொன்னாங்க. மாடியில் பிரமிடு கட்டி பிரமிடு மெடிடேஷன் சென்டர் நடத்துறது சொன்னாங்க. இறுதியாக ஆன்மீக புத்தகம் படிக்க வேண்டும், சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் பத்திரிகை எழுது உள்ளதை படிக்கணும், தியானம் மேற்கொள்ள வேண்டும், சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். மேடம் சுமதி அருள்மொழி அவர்கள் கையை உயர்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் மேடம். கடைசியா சுமதி அருள்மொழி அவர்கள் நீங்க பேசலாம் மேடம். நீங்க பேசலாம் மேடம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க, பேசுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க இந்த தரம். ஆனா இந்த தரம் நான் சரியா அட்டெண்ட் பண்றதுக்கு முடியல. நெக்ஸ்ட் டைம் எப்பங்க சார் ஸ்டார்ட் பண்றீங்க? ஜூன் 1ங்களா? ஜூன் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதனால 1/6 வந்து என்னைக்கும் லீவுங்க. 2/6 இருந்து 25/6 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அதுக்கு வேண்டிய சிலபஸஸ் எல்லாம் இன்னைக்கு நாளைக்கு ஃபைனலைஸ் ஆகுது. அது நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். அந்த சிலபஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆன உடனே நம்ம வந்து குரூப்ல போடுவோம். நீங்களும் வந்து லிங்கை யூஸ் பண்ணி டெய்லி அட்டெண்ட் பண்ணி பயன்படுங்க, தியானம் மேற்கொள்ளுங்க. சார் ஒரு இதுக்கு கழிவு நவரத்தினம் போட்டிருந்தீங்களா சார் போஸ்ட் பதிவு? மேடம் என்னங்க கழிவு நவரத்தினம்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க இந்த 2-3 days பிஃபோர். அதை பத்தி என்ன எனக்கு புரியலீங்க. அது கேட்டிருந்தேன், நீங்க விளக்கம் சொல்றீங்க, அப்புறம் ஒண்ணு காணோம். கழிவு நவரத்தினம் நான் அது மேற்கொண்டு கேட்டு உங்களுக்கு சொல்றேன் மேடம். உங்க பேர் கேட்டு சொல்றேன் மேடம். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார், அருமையா நடத்துவீங்க. இந்த மாதிரி மேலும் தொடர வாழ்த்துக்கள். சரிங்களா? சரிங்க மேடம். சரி, சித்து மேடம் நல்லா பண்ணாங்க. நெக்ஸ்ட் நீங்களும் கண்டினியூ பண்ணீங்க. ரொம்ப நன்றிங்க சார், நல்லா அருமையா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்றது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றிங்க. நீ அடுத்ததுல நான் கண்டிப்பா மறுபடியும் இந்த தடவை சரியாவே கலந்துக்க முடியலீங்க, எல்லாம் லீவு நாள் குழந்தைங்க இருந்தங்காட்டி முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கலந்துக்கிறேங்க சார். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். நன்றி. ஓகே. ஸோ மிக அருமையாக பேசி முடித்த திருமதி லாவண்யா சதீஷ் அவர்களுக்கு நன்றி. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். நமது மகவதார் அறக்கட்டளையின் தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸு 3வது பேட்சு 2/6/25 திங்கட்கிழமையிலிருந்து 25/6/2025 வரை நடைபெற இருக்குது. இது வந்து இப்போ நேரம் வந்து காத்தால
பிரம்ம முகூர்த்த நேரனால திரு மகோதர அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு தியானம் மேற்கொள்ளுதல். அதாவது காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மாறுது நிகழ்ச்சி, நேரம் அதிகமாகுது. காத்தால 5லேருந்து 5 வரைக்கும் 5:30 வரைக்கும் யோகா பிராணாயாமம் நிகழ்ச்சிகள். அடுத்ததாக 5:30லேருந்து 6:10 வரைக்கும் தியான பயிற்சி, 6:10லேருந்து 7 வரைக்கும் ஆன்மீக ஞானம் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. ஸோ நேரங்கள் 5 மணி என்று மாற்றப்படுகிறது. அது லிங்க்ல தெரிவிப்பாங்க. பேட்ச் 3 2:06லேருந்து ஆரம்பிக்குது. அனைவரும் அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் இதை அட்டன் பண்ணணும். நான் இறுதியாக நன்றிக்கு சொல்கிறேன். எனது நன்றிகளை அசண்டட் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் சார் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை இன்று நம்முடன் உரையாற்றிய சீனியர் மாஸ்டர் திருமதி லாவண்யா மேடம் ஓசூர்லேருந்து பேசினாங்க, மிகச்சிறப்பாக அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாஸ்டர்ஸ் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் தெரிவித்து என்னுடைய நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வீடியோவாக போஸ்ட் செய்து மகவதார் அறக்கட்டளை டிவி அவர்கள் வீடியோவாக போஸ்ட் செய்து வருகிறார்கள். அதை நீங்கள் அனைவரும் கண்டுகளித்து யூடியூபில் கண்டுகளித்து அதை சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக நான் சொல்கிறேன், நமது 3வது தொகுப்பு நிகழ்ச்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. காலை 5 மணிக்கு ஆரம்பிக்கிறது. 5 மணி முதல் 7 மணி வரை அனைவரும் அதில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு வேண்டிய ஜூம் லிங்க் குரூப்பில் அனுப்புவார்கள். எல்லோரும் அதில் ஜாயின் பண்ண வேண்டும். நான் நிகழ்ச்சி இறுதிக்கு வருகிறேன். அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மீண்டும் நாம் அனைவரும் ஜூன் 2ஆம் தேதி காலை 5 மணிக்கு சந்திப்போம் நண்பர்களே. நன்றி அனைவருக்கும். திருமதி லாவண்யா சதீஷ் அவர்களே, மிக்க நன்றி மேடம். நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பர்களே, இந்த இடைப்பட்ட காலத்துல கூட நீங்க தனியா தியானம் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைன்ல பிஎம்சி தமிழ் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும், நீங்க அதுல ஜாயின் பண்ணி கூட மெடிடேஷன் பண்ணலாம். விட்டுறாதீங்க, தியானம் கண்டிப்பா பண்ணுங்க. இந்த நேரத்துல எந்திரிச்சு பழக்கப்பட்டிருப்பீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப இறுதி வரைக்கும் நிகழ்ச்சியில் இருந்தீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். உங்க ஆன்மீக அனுபவம் பகிர்தல் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். நாங்களும் பூசூருக்கு உங்க வீட்டுல பாக்குறோம் மேடம். வாங்க சார், இன்னும் சேகரிச்சுட்டு இருக்கோம், இன்னும் சேகரிக்கல. வருஷம் அதுக்கான நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாங்க சார், எல்லாருக்குமே வெல்கம். வாங்க, நம்ம சந்திக்கலாம் சார். ரொம்ப டெடிகேட்டடா பண்றீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சர்வீஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மேடம். நன்றி மேடம். நான் இத்துடன் க்ளோஸ் செய்கிறேன் மேடம். நன்றி அனைவருக்கும். நன்றி நண்பர்களே. நன்றி.